தோட்டமும் சமூக ஆரோக்கியமும் என்ற தலைப்பில் உணவு, உணர்வு, செயல்வழி சிகிச்சை நிபுணர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்ட ஐயா அவர்கள் ராஜபாளையத்தில் அரவிந்த் ஹெர்பல்ஸ் நிறுவனத்தின் இயற்கை வாழ்வியல் ஆசிரியராக ஆரோக்கிய விழிப்புணர்வு வகுப்புகள் மற்றும் செய்முறை பயிற்சிகளை மக்களுக்கு இலவசமாக அருளிக் கொண்டுள்ளார்கள். இந்த பயிற்சி ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் மற்றும் 6 நாட்கள் பயிற்சியாக இயற்கை வாழ்வியல் முகாம் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு அருளிக் கொண்டுள்ளார்கள். 15 வருடம் சேவையாக செய்து வருகிறார்கள். ஐயா அவர்களின் சேவையை பாராட்டி ரோட்டரி அகாடமி மற்றும் நற்சுவை ராஜேந்திரதானந்தா என்னும் பட்டங்களையும் பெற்றுள்ளார்கள். மேன்மை பொருந்திய ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருள் தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பில் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாம் தாய் தந்தரை வணங்கி, ஆசிரியர்கள் குருமாரை வணங்கி, மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ஆசியுடன் இறைவனுடைய பேராற்றல் கண்ணில் அருளப்பட்ட இந்த தருணத்திலே தமிழ் ஆனந்த யோகா என்ற அன்பர்களுக்காக இறைவன் அருளால் குப்பை தோட்டமும் சமூக ஆரோக்கியம் என்ற தலைப்பில் உரையாற்ற இறைவன் அருளி இதன் மூலியமாக உங்களுக்குள் ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம் என்று மலர இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு என் இந்த உரையை தொடங்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த தலைப்பு என்பது குப்பை தோட்டம், அதை எப்படி சமூக ஆரோக்கியத்துக்கு மாற்றும். இன்னைக்கு ஒரு விவசாயம் அப்படி செய்யறோம். விவசாயம் என்ன, விவசாயத்தை என்ன புரிந்து கொள்வது, விவசாயம்னா என்ன, நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த இயற்கை தத்துவத்தை நாம் சுழற்சியை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை சுழற்சி எது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்கின்ற இந்த பூமியில பூமிக்கு மேலே வாழக்கூடிய உயிரினங்கள், பூமிக்கு கீழே வாழக்கூடிய உயிரினங்கள், சரியா? பூமிக்கு மேலையும் கீழையும் வாழக்கூடிய உயிரினங்கள், இப்படி 3 பிரித்து பார்க்கலாம். அதாவது பூமிக்கு மேலே வாழக்கூடிய உயிரினங்கள், பூமி கீழே வாழக்கூடிய உயிரினங்கள், பூமிக்கு மேலேயும் கீழேயும் வாழக்கூடிய உயிரினங்கள். அது பூமிக்கு மேலே வாழக்கூடிய உயிரினங்கள் மனித இனம், விலங்கினங்கள், பறவைகள் எல்லாம் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பூமி கீழே வாழக்கூடிய உயிரினங்கள் நுண்ணுயிர்கள், மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழு முதல் அதை சார்ந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் பூமி கீழே வாழ்கின்றன. பூமி கீழேயும் மேலேயும் வாழக்கூடிய உயிரினங்கள், அதான் செடி கொடி மரங்கள் தாவரங்கள் எல்லாமே பூமி கீழேயும் மேலேயும் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதுல ஒரு சுழற்சி இருக்கின்றது. இந்த பூமியிலே மேலே இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் இடுகின்ற கழிவுகள் எல்லாம் அப்படியே தேக்கமா இருந்தால் அது என்ன? யோசித்து பாருங்கள். அப்ப பூமி மேலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் இடக்கூடிய கழிவுகள் எல்லாம் பூமி கீழே இருக்கின்ற உயிரினங்கள் உண்டு அது மலம் கழிக்கின்றன. அந்த பூமியிலே கீழே உயிரினங்கள் எல்லாம் உண்ட கழிவுகளை எல்லாம் தாவரங்கள் உணவா எடுத்துக்கொண்டு அது மரங்களுக்கு கொடுக்கின்றது. மரத்துக்கு செடி கொடி மரங்களுக்கு உணவாகிறது. மரம் செடி உடைய கழிவுகள் எல்லாம் மலம்தான் நமக்கு கனியாக கனிந்து நமக்கு விடுகின்றது. தாவரங்களுடைய கழிவு மனிதனுங்க இனங்களுக்கெல்லாம் ஜீவராசிக்கெல்லாம் உணவாக, ஜீவராசிகள் மேலே பூமி மேலே வாழ்கின்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் விடுகின்ற மலமெல்லாம் கீழே உயிர் வாழ்கின்ற நுண்ணுயிர்களுக்கு உணவாக, கீழே வாழ்கின்ற நுண்ணுயிர்கள் எல்லாம் மலமாக இடுவதெல்லாம் செடிகளுக்கு உணவாக, இப்படி ஒரு சுழற்சி முறையில் தான் நம்முடைய விவசாயம், ஒரு விளைச்சல், ஒரு பரிமாற்றம், ஒரு சுழற்சி முறை நடந்து கொண்டிருக்கின்றது. இதை புரிந்துதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு விவசாயத்தை நாம் தொடங்க வேண்டும்.
இந்த அடிப்படை ஒரு அடிப்படை இந்த புரிதல் இல்லாமல் விவசாயம் என்பது முழுமையான ஒரு இயற்கையான விவசாயமா அமைய முடியாது. இன்றைய விவசாயத்தில் எடுத்துக்கொண்டால் நாம் பூமிக்கு கீழே இருக்கின்ற நுண்ணுயிர்களை நாம் பசுமை புரட்சி என்ற பெயராலே செயற்கை உரங்களாலே அந்த செயற்கை உரங்களை போட்டு போட்டு நுண்ணுயிர்களுக்கு வாழும் தன்மை இழந்து அந்த மண்ணிலே இருக்கின்ற சொச்சம் சச்சம் இந்த கனிம சத்துக்கள் எல்லாம் அங்க கனிம சத்துக்கள் எல்லாம் அது 8 இன்னைக்கு 1.5% மாறிப்ப நிலையிலே சத்துக்கள் எல்லாம் அந்த ரசாயன உரங்களாலே தின்னப்பட்டு அது செடிகளுக்க மாறி கொடுத்ததை தவிர மண்ணின் வளத்தை உற்பத்தி பண்ணுகின்ற அந்த தாவர கனிம சத்துக்கள் இல்லாத நிலையை போன காரணம் நம் நுண்ணீர்கள் இல்லாத நிலைக்கு நாம் ரசாயன உரம் கொண்டு சென்ற காரணத்தினாலே பூமி கீழே இருக்கின்ற அங்கக உரங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை. இதே காலம் கடந்து போனால் என்ன ஆகும்? அப்ப பூமிக்குள்ளே வளம் இல்லாத சத்து இல்லாத மண்ணாக மாறுகின்ற பொழுது அங்க வளர்ச்சிக்குரிய எந்த விதம் இருக்காது. ஒண்ணு, இந்த ரசாயன உணங்களால் நாம் உண்கின்ற உணவினாலே நமக்கு உடம்பு நஞ்சாக நஞ்சு உணவாக உணவே மருந்து என்ற ஒரு நிலை மாறி உணவே மருந்து நிலை மாறி உணவு நஞ்சு என்ற விஷம் என்ற நிலைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பொழிகின்ற நிலைக்கு கொண்டு போயாச்சு. எப்பொழுது நம்முடைய பூமியிலே நிலத்திலே நுண்ணுயிர்களை நாம் இல்லாமல் செய்தோமோ அப்போதே உங்களுடைய நுண்ணுயிர்கள் இங்கே வளர்ச்சியும் குறைந்து நீங்க உங்கள் மனித இனத்துடைய இந்த உயிராற்றல் உயிர் சக்தி அந்த எல்லாமே குறைந்து கொண்டு அன்றைக்கு 10-12 குழந்தைகள் பெற்றுக்கொண்ட நிலையில் இருந்த நம்முடைய ஆற்றல் எல்லாம் இப்பொழுது 2 குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு உயிராற்றல் இல்லாமல் நுண்ணுயிர்கள் தன்மை இழந்து இருக்கின்ற ஒரு அவல்நிலைக்கு கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு மருத்துவம் என்ற பெயராலே செயற்கை மருத்துவம் அலோபதி போன்ற மருத்துவங்களாலே நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற எப்படி ரசாயனங்கள் உள்ளே சென்று உங்களுடைய காப்பாற்றுகின்ற அந்த மருந்து உங்களுக்கு தீர்க்கின்றதா என்றால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற நுண் சத்துக்கள் எல்லாம் அது உறிஞ்சி 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 கொடுக்கின்றதை தவிர மருந்தால் அது தீர்வதில்லை. உங்களுடைய உயிராற்றலால் அடிப்படை உயிராற்றல் சக்தியால் அது தீர்ந்து மருந்து உங்களுக்கு வேலை செய்து தவிர மருந்தால் உடம்பு சரியாவதில்லை. அப்ப உங்களுடைய உரமோராய் இருக்கின்ற பால் இருந்து பிரச்சனை இல்லை, உரமோர் இருக்க வேண்டும். உரமோர் இல்லை என்றால் பால் தயிராக மாறாது போல உங்களுடைய அடிப்படை உயிராற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பூமியிலே ரசாயன உரங்களை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருக்கின்றது. இப்ப விவசாயம் என்றால் என்ன? விவசாயி யார் என்றால் பசி பிணி தீர்க்கும் மருத்துவர். விவசாயார் பசி பிணி தீர்க்கும் மருத்துவராய் இருந்தால் இப்போது விவசாயி எதுவா இருக்கின்றால் நோயை உருவாக்கின்ற மூலவராக இருக்கின்றார். மூலவராக இருக்கின்றார். அப்ப ரசாயனங்கள் என்ற செயற்கை ரசாயனங்கள் என்ற நிலைக்கு மாறியாச்சு. இப்ப விவசாயங்கிறது வியாபார ரீதியாக அது ஏதோ ஒன்றை நான் செலவழிக்கின்றேன், அது எனக்கு வருமானத்தை கொடுக்கும், என்னோட வசதி வாய்ப்புகளை ஏற்றி கொடுக்கும் அப்படிங்கிற லாப நோக்கமாக மாறுகின்ற பொழுது, லாபமே பிரதானமாக மாறுகின்ற பொழுது, அங்கு என்ன அன்பு என்று மறைந்து லாபமே பிரதானமாக மாறுகின்ற பொழுது அங்கே மனிதனுடைய செயற்கை குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா தானாக அவன் செயற்கை விவசாயத்திலே பசுமை என்ற புரட்சி என்ற பெயராலே அவன் உணவு உற்பத்தி செய்தானே தவிர ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் அவனால் மாற்ற முடியவில்லை. இப்பொழுது உள்ள சில இயற்கை நல்வாழ்வு அக்கறை கொண்ட நம்மாழ்வார் போன்ற ஞானப்பிரகாசம் போன்ற இப்படி ஏகப்பட்டவே அதுக்கு பின்னாடியே இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாமே இயற்கை விவசாயத்துக்கு நோக்கி மண்ணின் வளத்தை நோக்கி நம்முடைய பூமி வளத்தை நோக்கி காப்பாற்ற வேண்டும் சிலர்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு 10-20 காலங்களுக்குள் அதெல்லாம் காப்பாற்றப்படும், மீண்டும் பழைய உயிர்ப்பிக்கப்படும் என்று நாம் நம்புகின்றோம். அப்பொழுது நாம் விவசாயத்தில் இங்கே குப்பை தோட்டம் என்ற முறையை நாம் ஏன் அறிமுகப்படுத்தணும் என்றால், ஒரு காலகட்டத்திலே நான் 15 வருடத்துக்கு முன்னாடியே ஆன்மீக பாதைக்கு அடி வைத்திருக்கும் பொழுது ஒரு சேவை செய்வதுதான் ஒரு பூர்ணமான ஆன்மீகமா இருக்க முடியும் சொல்லும்போது சேவையாக தொடங்கிய யோகா, இயற்கை உணவுகள், மூலிகை உணவுகள் பற்றி அதை தெரிந்து அனுபவித்து அதன் மூலியமாக பல சேவைகள் ஆங்காங்கே செய்து கொண்டிருந்தாலும் கூட கடைசியான பார்க்கின்ற பொழுது அடிப்படை உணவே இன்று நஞ்சாக இருக்கின்றதே, அது விவசாயத்தில் விளைபொருட்கள் நஞ்சாக இருக்கின்றதே. அதே போல் இன்னைக்கு உற்பத்தி செய்கின்ற அந்த விவசாய பொருட்களை மீண்டும்
அதை பல நிறுவனங்கள் வாங்கி அது உணவுப் பொருளுக்காக பேக்கிங் ஃபுட்டா மாற்றுகின்ற பொழுது இன்னும் ரசாயனம் செய்கின்றதே. அப்போது விதையில இருந்து உரத்திலிருந்து ரசாயனம், அது விளைவிக்கக்கூடிய பொருள் வெளிவந்த பிறகு அது ஒரு ப்ராசஸ் நடக்கின்ற பொழுது அது ஒரு உணவாக மாறி உண்கின்ற பொழுது அது செய்ய மசாலா ஐட்டங்கள் எல்லாமே செயற்கையான உரங்களாலும் ரசாயனங்களுடைய தாக்கத்தாலும் இந்த உடம்பானது நஞ்சாய் கொண்டிருக்கின்றது. உலகத்திலேயே உயர்ந்த சிறந்த உணவாக இருக்கின்ற தாய்ப்பாலிலேயே 7% வரை இன்னைக்கு நஞ்சு கலந்து விட்டதாக என்று சொல்லப்படுகின்றது. இப்படி சென்றால் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி நாம் கொடுக்க போறோம் என்ற உணர்விலே அப்ப மக்களிடம் நம்ம ஒரு தானே விதைத்து தானே உண்டால்தான் முறையாக இருக்கும். நம்மளே விவசாயம் பண்ண முடியும்னா மாடி வீட்டு தோட்டங்கள்லாம் நம்ம அப்பொழுதுதான் அதை பத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிறோம். இப்ப மக்கள் சேவையாக இதை கொண்டு செல்லலாம் அப்படின்னு போகும்போது இந்த மாடி வீட்டு தோட்டமாக சில அறிமுகம் செய்து முயற்சி செய்கின்ற பொழுது அதை வளர்ப்பதற்கு என்ற ஒரு பை தொட்டி, பின்பு மண் கலவை சொல்லி அந்த மண்ணை தேடணும், அப்புறம் மண்புழு உரத்தை கொண்டு வந்து சேர்க்கணும், அடுத்து அது சுமையில்லாமல் இருப்பதற்கு காயப்பித்து சொல்லக்கூடிய சில இடுப்புகளை சேர்க்கணும், அது முறையாக கலவை செய்து அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் இயற்கை நுண்ணுயிர்களை சேர்க்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து அதை நாம் செலவு செய்கின்ற பொழுது நாம் வெளியே வாங்கிக்கிட்ட காய்கறி கீரை அளவிட செலவுகள் எங்களை ஜாஸ்தி ஆகிறது. ஒண்ணு. இரண்டாவது, மக்களால் இவ்வளவும் ஒரு பிரயத்தனம் எடுத்து செய்வார்களா என்றால் அது ஆர்வ கோளாறுல ஆரம்பித்து ஒரு கோளாறாகி அது விடுபடுவார்கள் என்று என்னால கூட செய்ய முடியாதே அப்படிங்கிறபோது எது முறை அப்படிங்கும்போது நான் யோசிக்கும் போது நம்மாழ்வார், ஞானப்பிரகாசம், ராஜு, சுந்தர், சில தட்டணைய சாமியப்பன் இவருடைய சில அறிவுரைகள் யூடியூப் வாயிலாக கேட்டு 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 அது அதனால் என்னுடைய அனுமானத்தினால் வரப்பட்ட பல இயற்கை வழி விவசாய முறைகளை நாம ஆராய்ந்து அந்த யூடியூப் வழியாகவே நாம் யோசித்து அதை பின்பற்ற தொடங்கினோம். அந்த இயற்கை விவசாயம் வருகின்ற பொழுது பாத்தி முறைகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது. அது மேட்டுப்பாத்தி, பள்ளப்பாத்தி, குழிப்பாத்தி, இருமடி பாத்தி, வெப்பாத்தி, இப்படி பல பாத்தி முறைகளை எல்லாம் கையாளுகிறார்கள் நம்முடைய பாரம்பரியமாக. அப்பொழுது வீட்டு தோட்டத்திலே நாம் எப்படி கொண்டு வருவது என்பது பார்க்கின்ற பொழுது இந்த மண் செலவு இதெல்லாம் செலவே கழிக்கூடாது. இயற்கை விவசாயம் என்பது உங்க வீட்டிலே கிடைக்கக்கூடிய கழிவுகள், குப்பைகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவர கழிவுகள், குப்பைகள், இவற்றை நாம் மூலமாகத்தான் கொண்டு வரணும். இங்கேதான் எல்லாமே இருக்கின்ற ஒரு அடிப்படை புரிதல் ஏற்பட்ட போது நம்ம பல தகவல்களை சேகரிக்கும் போது, அனுமானங்கமாக சேகரிக்கும் பொழுது, யூகங்களை வகுக்கும் போது அதன் அடிப்படையை நான் குப்பை தோட்டம் என்ற அடிப்படையை கொண்டு வர முயற்சி பண்ணேன். அது குப்பை தோட்டம் என்னன்னா நம் கழிவுகள், வீட்டு கழிவுகள் வைத்துக்கொண்டே எந்த இடுபொருளுக்கும் செலவினங்கள் இல்லாமல் வரணும். ஏனால் அந்த காலத்திலே நம்முடைய இல்லத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன இடம் இருக்கும். எங்க குளிப்போம், வீட்டுக்கு போன தொழில குளிப்போம். குளிக்கும் போது எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம், இல்ல அரிசி மாவு, பாசி மாவு தேய்ச்சி குளிப்போம். இந்த எண்ணெய் குளித்து வருகின்ற கழிவு நீரெல்லாம் பக்கத்துல இருக்கின்ற தென்னை மரம் இருக்கும், ஒரு தென்னை மரம் இருக்கும், ஒரு வாழை மரம் இருக்கும், ஒரு முருங்கை மரம் இருக்கும். அதுல போய் தண்ணி போய் சேரும். அப்ப குளிக்கின்ற தண்ணியெல்லாம் அங்க போய் சேரும். பாத்திரம் கழுவுவோம். புளிய வைத்தும் சாம்பலை வைத்தும் தேய்த்து கழுகணும். அந்த சாம்பல் சக்தி இருந்தது. நம்முடைய கழிவுகள் ஊற்றக்கூடிய அந்த அரிசி கழிவு, பயிர் கழிவு எல்லாம் ஊற்றுகின்ற பொழுது அங்க நைட்ரஜன், பாஸ்பரஸ் சொல்லக்கூடிய எம்பிகே சொல்றாங்க இல்லையா, அந்த மணிச்சத்து, சாம்பல் சத்து, கழிச்சத்து எல்லாம் நமக்கு இயற்கையாக நம்முடைய கழிவுகள் தான் அங்க போய் சேர்ந்ததை தவிர எந்த இது கொண்டு வரல. ஒரு வீட்டுக்கு பின்னாடி நீங்க குழி தோண்டிங்கன்னா அவ்வளவு மண்புழு கிடைத்தது. இதெல்லாம் சின்ன பிள்ளையில எங்க வீட்டு கால்வா பின்னாடி எங்க வீட்டுக்கெல்லாம் போய் சேர்ந்து பார்த்தா நான் இறங்கி மீன் பிடிக்கிற காலத்துல நான் மண்புழுவுக்காக நான் தோன்ற இடமெல்லாம் மண்புழு கிடைக்கும். அதை எடுத்து மீன் பிடிச்சேன். சின்ன பிள்ளை மீன் பிடிக்க போவோம் குளத்துக்கு. அப்ப மண்புழு பயன்படுத்துறோம். எங்க தோண மண்புழு இருந்தது. அப்ப அதெல்லாம் எனக்கு இப்ப இந்த குப்பை இந்த விவசாயத்தை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நாம் யோசிக்கும் போது அப்பொழுது நம்முடைய கழிவெல்லாம் அங்கிருந்தான் வந்தது. இதை பார்த்தோம். அப்புறம் நம்ம வீட்டுல பாக்குறோம், எங்க வீட்டுக்கு பின்னாடி சிமெண்ட் தரையில எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா சிமெண்ட் தரைக்குள்ள தன்னுடைய கழிவு நீரில் ஒரு கம்பு விதை முளைத்து
4 விதை முளைத்து விதை விழுந்து அது முளைச்சி சிமெண்ட் தரையில ஒரு 2-3 mm உள்ள மண் படிந்து அதை வளர்ந்து அது வளர்ந்து செஞ்சு காம்பு வைத்து பூ வைத்து கதிர் வெட்டு தள்ளினப்புறம் பார்த்தேன், மண்ணு இல்லை, ஏதோ மேமண் இருக்கு, அங்க உயிர் வாழ்ந்து எல்லாம் கொடுத்தது. இதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அங்க ஒரு வாழை மரம் பார்த்தேன். வாழை மரம் 10 வாழை மரம் சுத்தி இருக்கு, வாழடி வாழையா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. ஒரு வாழை மரம் வச்சாங்க, 10 வாழை மரம் இருக்கு. 10ல 6 குளத்தளி இருக்கு. என்னையா கேட்டேன், ஒண்ணு இல்லைங்க, நான் குளிக்கிற தண்ணி எல்லா தண்ணியும் சோப்போடு பயிர் எல்லா தண்ணியும் இங்க இருந்து சேர்ந்துரும், அவ்வளோ. அப்ப வாழை மரம் முழுமையாக அது என்ன பண்ணிடுது, என்ன கொண்டு வருது, அது எடுத்து வந்து கொடுத்துருது. அப்ப மரம் என்ன கழிவு சேர்ந்தால் கொடுத்து அது சாப்பிட்டு அது வந்து கிடக்குது. இப்ப நான் ரசாயன உரத்துல போட்டு 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 என்ன நடக்குதுனால், நீங்கள் முதல்ல ரசாயன போட்டு உரத்தை நீங்க எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணீங்களோ அடுத்த வருஷம் இருக்கா, அது அடுத்த வருஷத்துக்கு இருக்கா, அது அடுத்த வருஷத்துக்கு இருக்கா பார்த்தா குறைஞ்சிட்டே வருது. அது தக்க ரசாயனங்களை ஏத்தி 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 போடும்போது ரசாயனங்களால் அது வந்து உங்களுக்கு வளர்ந்ததா, அல்லது ரசாயனத்தில் நீங்க இடுகின்ற பொழுது மண்ணிலே இருக்கிற சத்தை கொடுத்து வளர்ந்ததா? அப்படி என்றால் மண்ணின் சத்து குறைந்து விட்டது என்றால் ரசாயனம் கொடுத்ததா மண் கொடுத்ததா? இது இப்போ நம்முடைய மருத்துவத்தை பாருங்க, நீங்க அலோபதி போறீங்க, ஊசி போறீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க, அந்த மருந்து மாத்திரை சத்தை கொடுத்ததா நோயை தீர்த்ததா என்றால் அது இல்லை. உங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற உயிராற்றல் மூலியமாகத்தான் ஏற்கனவே சேமிக்கப்பட்ட உணவிலே சேமிக்கப்பட்ட அந்த அடிப்படை சக்தி தான் உங்களுக்கு மீண்டும் மருந்துக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் நோயை தீர்த்த தவிர மருந்து பிடிக்கவில்லை. இதெல்லாம் ஒத்து பார்க்கும் போது நம்மிடம் உயிராற்றல் வேணும்னா நம்முடைய நுண்ணுயிர்கள் நல்லா இருக்க வேண்டும், மண் நல்லா இருந்தா மண் நுண்ணுயிர் நல்லா இருக்கும். இப்படி பல அறிஞர்கள், இயற்கை ஆர்வலர்களுடைய அக்கறை கொண்டவர்கள், பல அன்பருடைய விஷயங்களை கேட்டு கேட்டு என் யூகத்துக்கு இறைவனுடைய அருளாலும் நான் குப்பை தோட்டம் என்ற முறையைத்தான் உங்களை கடைபிடிக்கிறேன். சரி, இந்த குப்பை தோட்டம் என்னன்னா, இப்ப வீட்டுக்கு காய்கறி வாங்குறீங்க, பழங்கள் வாங்குறீங்க, இது நடக்குது. இந்த உடம்புக்கு பாத்தீங்கன்னா 80% காரத்தன்மையும் 20% அமிலத்தன்மையும் கொண்ட உணவு இருக்க வேண்டும். நான் உடம்பு எதனால் ஆனது? 80% காரத்தன்மையும் 20 அமிலத்தன்மையும். இப்போ உணவு எப்படி இருக்க வேண்டும்? 80% காரத்தன்மையும் 20% அமிலத்தன்மையும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கு தேவையான உணவு எதுவும் என்றால் காய்கறிகள், கீரை, பழங்கள், கொட்டை பருப்புகள், இவைகள் தான் நமக்கு அதிகப்படியாக உணவா தேவைப்படுகின்றது. அப்படி 70 முதல் 80% வரை நம் காய்கறி, கீரை, பழங்கள் என்று முடிவு செய்தோம். இப்ப மீண்டும் தானியங்கள், பயிர் வகைகள், இது ஒரு வீட்டு தோட்டத்துல பெருசா போட முடியாது. ஒரு 5 சென்ட் இருந்தா கூட பயிரை விளைவிச்சு போதும் பயிர் எடுக்க முடியும். தானியங்கள் முடியாது. அப்ப தானியங்கள் நம்ம எவ்வளவு இயற்கை விவசாயத்தை நம்ம வாங்கிடலாம், கிடைக்கும். ஒரு முறை வாங்கிட்ட வருஷத்துக்கு நீ பயன்படுத்த முடியும். ஆனா காய்கறிகள் அப்படி வாங்க முடியாது. அப்பொழுது நாம் வீட்டிலேயே காய்கறி, கீரை, பழங்களுக்கு ஏற்பாடு செய்து விட்டால், கீரைகள், முதன்மை கீரை மரங்கள் எவ்வளவோ இருக்கின்றது, கீரை செடிகள் எவ்வளவு இருக்கின்றது, கீரை வகைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. நமக்கு ஏற்பட்ட இடத்தில் நம்ம இடத்தில் ஒரு பசலைக்கீரை வைத்தால் பசம்புள்ள கீரை கொடுக்கும். ஒரு மணத்தக்காளி கீரை எடுத்தால் 6 மாசத்துக்கு குறையாம கொடுக்கும். ஒரு செடி பசலை, கொடி பசலை, பல பசலை இருக்கின்றது, முருங்கைக்கீரை இருக்கின்றது, லட்சக்கிட்டை கீரை சொல்லக்கூடிய மரம் இருக்கின்றது. இப்படி கீரைகளையே நாம் முதன்மை எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமே என்ற வருது. அது பிறகு காய்கறி எடுத்துக்கொண்டால், இன்னைக்கு ஒரு தக்காளியை பார்க்கிறேன், ரோட்ல பார்க்கிறேன், சாக்கடையில பார்க்கிறேன், குப்பையில பார்க்கிறேன், தானா விளைந்து வரக்கூடிய எவ்வளவோ தக்காளி எல்லாம் நல்லா பூத்து புளிங்கிட்டு இருக்கு. போன மாசம் கூட எங்க வீட்டுல எங்க அம்மா சும்மா தக்காளியை புளிஞ்சு விட்டு போட்ட அந்த இடத்துல எந்த உரம் இல்லாம கொத்து கொத்தா காய்ச்சலை பார்க்கின்ற பொழுது இன்னும் எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. அப்ப நம்முடைய வாங்கக்கூடிய காய்கறி கீரை பார்த்தீங்கன்னா 30% நாம் வெளியிலே குப்பைகளாக செலவழிக்கின்றோம். எங்க போடுறோம்? சரியா முறையில போடுறோமா? அது ஒரு குப்பை, பிளாஸ்டிக் கழிவு, இந்த கழிவு, அந்த கழிவு, எல்லா கழிவு ஒண்ணாக்கி எதுக்குமே பயன்படாத குப்பைகளாக அதுக்கு ஒரு கார்பரேஷன் கொண்டு வந்து அதுக்கு செலவழிச்சு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவோ விஷயங்களை இன்னைக்கு ஒரு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. குப்பைகளை வைத்துக்கொண்டு அந்த குப்பை அழிப்பதற்கு பெரும் பாடா இருக்கின்றது. ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தோம்னா குப்பைகள் அப்படியே குமிஞ்சு கிடக்கு.
அது பிளாஸ்டிக் குப்பை, இந்த தாவர குப்பை, அந்த குப்பை பயன்படுத்தாத முறையில எதுக்கும் ஆகாத முறையில அழுகி போய் நாற்றம் எடுத்து போக நிலையில மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் வெளியே போகக்கூடாது. அது உரமாகி நுண்ணுயிருக்கு உணவாகி அது செடி கொடிகள் மூலியமா மீண்டும் காய்கறியை நாம் பழித்து சாப்பிடக்கூடிய நிலையில நாம் என்ன செய்யலாம், என்ன கொடுக்கலாம்ங்கிற நாங்க ரொம்ப யோசிச்சு பண்ணும்போது அப்பப்ப அதோடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இருந்தோம். யார் வீட்டுக்கா போவேன், நானும் ஒரு பேக் வாங்குவேன். அப்ப அதுக்கான க்ரோ பேக் எங்க போக, ஒண்ணும் இல்லை, அரிசி மூட்டை சாக்கு இருக்கு. இதை முதல்ல ஒரு இடத்துல கோயில்பேட்டில் ஒரு கிளாஸை நடத்த ஆரம்பிச்சிட்டேன். எப்பயும் நான் பழக்கம் என்னன்னா, ஒரு விஷயத்தை எடுத்த உடனே அதுக்கு நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு உலகத்தை செய்ய முடியாது. கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுப்பதுமா கற்றுக்கொள்வது, இதுதான் நம்ம அடிப்படையாவே ஆரம்பத்தில் இருந்தது. இதை முழுசா கத்துக்க அவசியம் இல்லை. தெரிஞ்சவை கத்துக்கிட்டே இருப்போம், கத்துக் கொடுத்துட்டே இருப்போம். கத்துக் கொடுப்பது மூலமா கத்துக்கலாம், மீண்டும் கற்றுக் கொடுக்கலாம். இப்படிதான் என்னுடைய பழக்கமாக இருந்தது. எந்த விஷயம் எடுத்தாலும் அதுதான். அப்ப இந்த குப்பை தோட்ட முறையும் நாம் அப்படி செய்வோம் சொல்லி முடிவு பண்ணி கோயில்பேட்டில் முதையா ஒரு கிளாஸ் நடத்தி 10 பேர் வர வச்சு அவங்க வீட்டு பக்கத்திலேயே போய் அந்த ஒரு மரம் இருந்தது, மரத்துக்குள்ள எல்லாமே மரங்கள் இருந்தது, செடி கொடிகள் எல்லாமே இருந்தது. அதுல ஏற்பட்ட தாவரங்கள் கீழே கொட்டி கிடந்தது. நான் போய் நேரப்படி வாட்ச் பண்ணேன். அப்ப நான் சப்போஸ் மேற்றாப்புல மண் எடுத்தேன், பார்த்துக்கோங்க மண்புழு அப்படியே சாரையா போச்சு. அடடா, மண்புழுக்கா என்ன பாடுபட்டாங்க, இந்த மண்புழு இவ்வளவு சாரசா இருக்கு. மேமண்ணை எடுத்தேன், அப்பதான் கண்டுபிடிச்சேன், மரத்து கீழே மேமண்ணை எடுத்துக்கொண்டால் அதான் உங்களுக்கு உரமண். இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பூங்கா எடுத்துக்கோங்க, ஒரு கோயில் எடுத்துக்கோங்க, மரம் எடுத்துக்கோங்க, ஆலமரமோ அரச மரமோ வேப்ப மரமோ புங்க மரமோ அகத்தி மரமோ அத்தி மரமோ எந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இலைகள் விழுந்து அது மழை பெஞ்சு அந்த ஈரத்துல மக்கி செஞ்சு அங்க நுண்ணீர் சாப்பிட்டு கழிவுகள் இருக்கும். அதனால இந்த இடத்துல போனாலும் சரி, மேட்டாப்புல 2-3 இஞ்சி மண் இயற்கை, அதாவது விவசாயம் ரசாயனம் செய்யாத இடத்துல எங்க போனாலும் எந்த விதம் பண்ணாலும் மாத்தி எடுக்கலாங்க முடிவு பண்ணோம். அது பிறகு இந்த கழிவுகள் எங்கன்னா நம்ம வீட்டுல கட்டைகள் குச்சிகள் கம்புகள் அதெல்லாம் கிடைக்குது. அப்ப இருமடி பாத்திங்கிற சில விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டே வந்தோம். இப்ப இருமடி பாத்தி சொல்றாங்க, மேட்டு பாத்தி, பள்ள பாத்தி இதெல்லாம் சொல்றாங்க. இது ஏன், இதற்கு எந்த அடிப்படையானதுன்னா, இப்ப நிரந்தர விவசாயத்துக்கு எந்த உரமும் போடாம எந்த செலவழிக்காம ஒரு முறை நாம் அந்த பெட் அமைச்சிட்டா வாழ்நாள் முழுவதும் நம்முடைய சும்மா விதைச்சு வேடிக்கை பார்த்து அதுக்கு என்ன ஒரு சின்ன வேலைகள் இருக்கு அது பார்த்தாலே போதும். அப்ப வீட்டு கழிவுகள் எல்லாமே, வீட்டுக்கழிவு எப்படி சொல்றாங்க, அதை ஒரு பேக் போட்டு அதை 3 மாசம் வரைக்கும் காத்திருந்து அப்புறம் உரமண்ணை மாத்துறத விட அது காலதாளமாகும், அதுக்கு இடம் கிடைக்காது. நேரடியாகவே அந்த பெட்லயே நாம் கழிவுகளை ஏற்றணும். அப்ப இருமடி பாத்தி அடிப்படையாக எப்படி கம்பு குச்சியெல்லாம் போறாங்களோ நம்ம காய்கறியை கொண்டு வரலாம். அப்ப ஒரு மேட் அமைக்கணும், அது கூம்பொடிய மேட்டா இருக்கணும், குப்பை கோரமா இருக்கணும், அது மத்தியில ஒரு குழிப்படுத்தி அந்த குப்பையை சேர்க்கணும், அது சாப்பிட உரமாக்கி கொடுத்துட்டே இருக்கும், மண் வளமாயிட்டு இருக்கும், அங்க நுண்ணுயிர் பெருகும், மண்புழு வரும். இங்க அரவிந்த் ஆசிரமத்துல இவ்வளவு இயற்கை விவசாயம் பண்ணா கூட அங்க மண்புழு வரல. ஏன்னா சுத்தம் வச்சிருக்காங்க, இந்த இடத்த சுத்தம் வச்சிருக்காங்க. ஏன்னா சட்டனையா சாமியப்பன்னு சொல்லி இயற்கை ஆர்வலர் இருக்கிறாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. சட்டனையா சாமியப்பன்னு சொல்லி நீங்க யூடியூப் பாருங்க, அவர் நல்லா பேசுவாரு, இயற்கை ஆர்வலர். அவர் தேடுறாரு, மண்புழு கிடைக்கல. அவரு ஆச்சரியப்படுவாரு, இப்ப மாடு இருக்கு, தோப்பு இருக்கு, மண்புழு இல்லைன்னாரு. அப்ப அவங்க ஐடியா சொன்ன உருவாக்குனாங்க. இப்ப நான் வச்சதெல்லாம் அந்த குப்பைகளை வச்சு உர தண்ணியை ஊத்தி நான் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா மண்புழுலாம் மேல ஒவ்வொன்னு ஒரு ஜான் அளவுக்கு மண்புழுலாம் மேல பார்க்கும்போதுதான் நம்பிக்கை வந்தது. அப்ப எந்த இடத்துலையும் நாம் கொடுக்கக்கூடிய மண், அந்த மண்ணிலே நாம் மக்கு பொருட்களை எவ்வாறு இட்டால் அந்த மண்புழுக்கள் நுண்ணுயிர் பெறுகின்றன பார்க்கும்போது, அது பிறகு ஒவ்வொரு சாணி என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்த என்ன பண்ணோம், வீட்டு கழிவுகளுக்கு என்ன பண்ணோம், வீட்டுல சாணி கடைக்க என்ன பண்ணோம்னா யோசிக்கும் போது, வீட்டு தோட்டம் வைக்க தயாரானா நான் ஒரு 5 சென்ட், குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 5 சென்ட், குறைஞ்ச 1/2 சென்ட் இடத்தை எப்படி நாம் வடிவமைப்பது, மாடி தோட்டம் எப்படி வடிவமைப்பது, இப்படி ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணும்போது வீட்டுல கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவை சேர்த்து வச்சு அதை உரநீராக்கி 2 வகை நீர் வரலாம். ஒண்ணு தானியங்கள் பயிரை கழுவிய நீர் எப்படி சேமிப்பது, அடுத்து நீங்க வீட்டுல நறுக்கக்கூடிய காய்கறி கீரை பழங்கள கழிவுகளை எப்படி உரநீரா மாத்துவது. அப்போ ஊறல் நீர், கழுவு நீர், முன்னாடி கழுவு நீர்லாம் மாட்டுக்கு போயிடும்,
இப்ப கழிவு நீரை எப்படி நாம் 10 நாள் பக்குவப்படுத்தி அதை செடியில் கொடுப்பது? அப்பொழுது நீங்க செடிக்கு தனியா தண்ணியே சேர்க்கக்கூடாது. நீங்கள் கழிகின்ற கழிவு நீரிலையும் நீங்க குளிக்கின்ற நீரையும் இனிமே குளிக்கும் போது எப்படி குளிக்கணும்? ஒரு டப்ப மேல குளிக்கணும். டப்ப குளிச்சா நீங்க சோப்போடு குளிக்காதீங்க. சோப்போட பச்சரிசி அரிசி ரேஷன் அரிசியையும் பாசிப்பயிரையும் மிக்ஸ் பண்ணி கடலை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சாலே அழுக்கு போகும். அந்த அரிசியும் பாசி பயிர்த்தா அங்க நுண்ணீர் பெருகும். அந்த நீர் சேமிக்கணும். பாத்திரம் கழுவும் போது எது தேவை? அப்ப சோப்பு தேவைன்னா சாம்பலை பயன்படுத்துங்க. அது சாம்பல் சத்து போய் சேர்ந்துடும். இப்படி நான் வீட்டுல இருக்கக்கூடிய கொஞ்சம் நுட்பமாக யோசித்தால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்ப நம்முடைய ஆரோக்கியம் யார் கையில் இருக்கு? நாமளே விதைத்து, நாமளே விளைவித்து, நாமளே அறுவடை செய்து, நாமளே உண்டால் மட்டும்தான் இன்னைக்கு ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை ஒரு வீடு தனித்தனி நபர் பழக்கப்படுத்திட்டால் பக்கத்தில் உள்ள மற்றவங்களுக்கு பரவ தொடங்கும். இன்னைக்கு நோய்களின் அடிப்படை காரணம் உணவுதான். உணவில் இந்த நோய் பிறக்கின்றன. உணவு விஷமாய்விட்டது. அப்போது எந்த நோய் எங்க தீருகின்றது, சரியாகின்றது? மருந்து சாப்பிட்றோம், எப்படி சரியாகும்? முன்னாடி ஒரு வைத்தியத்துக்கு போனா பத்திய முறை இருக்கும். பத்திய முறை உப்பு புளிப்பு காரம் சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு பத்திய முறை சொல்றாங்களா? கடைபிடிக்கிறோமா? உணவே நஞ்சாக மாறிடுச்சு. இப்ப இன்னமே நீங்க ஆரோக்கியம் வாழ வேண்டும் என்றால் உங்க வீட்டுல எவ்வளவு குறைஞ்சபட்சம் கீரையாவது வளர்க்கணும். குறைஞ்சபட்சம் பிரச்சனை இல்லை, ஒரு முளைக்கட்டிய தானியமாவது சாப்பிடணும் டெய்லி. அதை ஒரு வாரம் வளர்க்கக்கூடிய மைக்ரோகிரேன் சொல்லக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த ஒரு வாரம் வளர்க்கப்பட்ட தானிய புல் பயிருடைய இலைகள், இதை மிக்ஸ் பண்ணி எப்படி சாப்பிடுறது? 21 நாள் வகை என்ன, 46 வகை என்ன, 60 நாள் வகை என்ன, 3 மாச பயிர்கள் என்ன? இதை நீங்க சரியா பட்டம் அறிந்து காலம் அறிந்து நீங்க பயிரிட்டால் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு காய்கறி கீரை பழங்கள் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள். நாம் சில அனுபவங்கள் நான் இன்னும் முழுமை பெறாவிட்டாலும் ஏற்பட்ட அனுபவங்கள் எங்கள் நம்பிக்கை கொடுக்கின்றன. அதே நேரத்தில் இப்ப நான் குப்பை தோட்ட முறையில அதை நாங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தை பரப்ப ஆரம்பிச்சிட்டோம். சில வீட்டை போட்டு அதை பலன் அணிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த உலக சுகாதாரம் என்ன சொல்றதுனால், ஆரோக்கியம் என்பது உடல் நலம், மனவளம், சமூக பொருளாதாரத்தை அடிப்படையானது. இங்க சமூக பொருளாதாரம் இந்த 3 சேர்ந்துதான் இந்த உலகத்துல ஒரு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுனால், அப்ப உடல் நலம் என்றால் உடல் நலம் எப்படி யாரால் கொடுக்க முடியும்? ஆரோக்கியத்தை யாரால் வாங்க முடியும்? நோயை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வாங்குவதால் நோயை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்க கிடைக்குமா? ஆரோக்கிய விலைக்கு விற்கிறாங்களா? ஆரோக்கியம் என்பது உங்க இடத்திலே உங்க வீட்டிலேயே இருக்கின்றதா ஆரோக்கியம். நீங்கள் வெளியே வாங்கிவிட்டால் நோய், வீட்டிலேயே பயன்படுத்த ஆரோக்கியம். அப்ப உடலிலே ஆரோக்கியம், உள்ளத்தில் ஒரு அன்பு வேணும். உள்ளத்தில் அன்பு வேணும். அன்பு என்பது என்ன? நிறைவு மூலியமா 4 வயசு செய்யணும். அடுத்த ஆனந்தம் வேணும். இது ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது. அங்க பொருளாதாரம் இங்கே நிற்கின்ற பொழுது நீங்கள் ஒரு வீட்டுக்கு உங்களுடைய பலசருக்கு 5000 ரூபாய் ஆயிடுச்சுனால் 5000 ரூபாய் ஆகுது வச்சுக்கோங்க. நீங்கள் காய்கறி கீரை பழங்கள் நீங்களே செய்து எடுத்துக்கொண்டால், நம்ம உணவிலே தானியங்களை விட காய்கறி கீரை பழங்கள் தான் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் சொல்கின்ற பொழுது, அப்ப 70% உங்க வீட்டிலேயே விளைவிக்கப்படுகின்றது. அப்ப பொருளாதாரத்திலே 5000ங்கிறது 3000 ரூபாய் நீ மாற்றி மிச்சம் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு ஒரு குடும்ப வளர்ச்சி எங்க பொருளாதாரங்கிறது மிச்சப்படுத்துவதில் இருக்கின்றது. நீங்க செலவழித்து சம்பாதிப்பது என்பது ஏமாற்றத்தை கொடுக்கும், நிறைவு கொடுக்காது. நீங்க செலவழித்து அது மூலம் வருமானம் ஈட்டுவது என்பது அது ஒண்ணு மன அழுத்தத்தை கொடுத்து விடும், இல்லை என்றால் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும், ஆரோக்கியத்தை வழிவகுக்காது. ஆனா மிச்சப்படுத்துவதில் தான் ஒரு ஆரோக்கியம் இருக்கின்றது. மிச்சப்படுத்துதான் பொருளாதாரம் இருக்கின்றது. மிச்சப்படுத்துவதுதான் நிம்மதி இருக்கின்றது. மிச்சப்படுத்துகின்ற வேலையை பாருங்கள். அதுக்கு ஒரே வழி, நம்முடைய சுயசார்புக்குள்ள வந்துடணும். அது உணவுலையாவது வரணும். அப்பதான் குப்பை தோட்டம் வெற்றிகரமா கொண்டு போக முடியும். அப்ப உங்களுடைய வீட்டு கழிவுகளை நீங்க வெளியே போடக்கூடாது. 1. 2வது, வெளியே கழிவுகளை உள்ள சேர்க்கணும். அப்படிங்கும் போது அது உணவை மறுசுழற்சி வரும்போது இந்த சமுதாயத்துல நீங்க எந்த கழிவு வெளியே போகாது என்றால் சமூக ஆரோக்கியமும் இங்க வருது. உங்களுக்கு ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம். அப்படி நீங்க உங்களால ஒரு செண்டை நீ உற்பத்தி பண்ணி அதை 2 வீட்டுக்கு நீங்க கொடுக்காம ஆகிவிட்டால், இப்ப இந்த 2 வீட்டு மாத்துறீங்க, அவர்களும் அதை தன்னை உற்பத்தி செய்து கொள்வார்கள். அதை நீ கத்துக் கொடுக்கணும். அப்ப குப்பை தோட்டங்கிறது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது, சமூக பொருளாதாரத்தையும் அது சார்ந்து வளர்ச்சி அடைய முடியும். இப்படி செய்ய இந்த உணவானது ஒரு செடிக்கு காற்று, நீர்,
சூரிய ஒளி 90% தேவை, 10% உரம் தேவை. அப்ப நீங்க உங்க வீட்டுல ஒரு நாளைக்கு செய்கின்ற கழிவை 25 சென்ட்டுக்கு வளர்க்க முடியும். அதான் குடும்பத்தை கழிவை சரியா பயன்படுத்தினீங்கன்னா, நீ குளிக்கிற தண்ணியில இருந்து, பாத்திரத்துக்கு தண்ணியில இருந்து, நீங்க பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருள் இருந்து ஏற்பட்ட கழிவுகளை, உணவு கழிவுகளை சரியா பயன்படுத்தினா 25 சென்ட்டுக்கு தேவையான இதை நீங்க வீட்டிலேயே செய்ய முடியும். ஏனென்றால் நீர் மேலாண்மை, அந்த சூரிய ஒளியின் காற்றொலியும் தானாக வரும். இந்த நீரை சரியாக பயன்படுத்தி நீங்க பயன்படுத்த கழிவு நீரையே பயன்படுத்துங்க. அப்போ அதுக்கு தக்க மாற்றங்களை கொண்டு வந்தால் குப்பைக்கு வெளியே போகாது, வெளி குப்பைகள் உள்ள வரும், அது ஆரோக்கிய உணவாக மாறும். இந்த இயற்கை சுழற்சிக்குள்ள நீங்க வந்தீங்கன்னால் ஆரோக்கியமே ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த குப்பை தோட்டம் எப்படி போடுவது, எந்த மாதிரி போடுவது? உங்களுக்கு 1/2 சென்ட் இடம் இருந்தா கூட நீ கண்டிப்பா பயன்படுத்துங்க. நாங்க இன்னைக்கு நம்ம சசிகுமார் ஐயா தான் எங்களுக்கு எனக்கு சென்னையில் ரொம்ப சப்போர்ட்டா ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு ஆர்வமுள்ள அன்பராக எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான். அவரும் ஆர்வத்துல அவர் வீட்டுல நாங்க போட்டோம். அவர் வீட்டுல எப்படி போட்டோங்கிறது நம்ம ஷார்ட்ல இப்பயே வீடியோ மூலியமாக நீங்க பாருங்க. உங்க வீட்டுல 1/2 சென்ட் இருந்தாலும் எங்க சொல்லுங்க. அதிகபட்சம் 5 சென்ட் போதும், அவ்வளவுதான் உங்களால நிர்வாகம் பண்ண முடியும். 5 சென்ட் வச்சு 10 குடும்பத்துக்கு நீங்க காய்கறி கீரை கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க சரியான காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 செலவழிச்சா போதும், ஆட்டை கொண்டு வரலாம். இது உடனே வராது. இது அதோடு நீங்கள் அனுபவப்பட்டு தான் இது ஒரு வெற்றிகரமான ஒரு உணவாக, உங்களுக்கு ஆரோக்கிய உணவாக கிடைக்கும். இந்த குப்பை தோட்டம் எப்படி போடுவது ஒரு வீடியோ மூலியம் காமிக்க போறோம். சசிகுமார் ஐயா இப்ப கொஞ்சம் அதை கொண்டு வாங்க ஐயா. பார்த்தீங்களா, இந்த இடம் கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன இடம் தான். பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 10 அடி வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க. இந்த 4 to 10 இடத்துக்குள்ளேயே உங்கள் வீட்டு காய்கறி எப்படி எடுக்க முடியும் தான் இந்த ஒரு திட்டம் போட்டிருக்கோம். அப்போ குழி தேவைங்கிறது ஒரு 3/4 அடி ஆழத்தில் ஓவர் சைஸ் குழி இருந்தால் போதுமானது. குப்பை தோட்ட முறைக்கு எப்படி குழி அமைப்பது தான் இப்போ பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா 4 அடி அகலம் இருந்தால் போதும், நீளம் 10 அடி இங்கே இருக்குது. உங்கள் வசதிக்கு 15-20 அடி வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ 4 அடி அந்த அகலத்தில் குழியில் பார்த்தா ஒரு 9 இன்ச்சு, அது 3/4 அடி குழி தோண்டி ஓவர் சைஸ் இருந்தால் போதும். இந்த குழியில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்புகள் அங்கே பார்த்தீங்கன்னா சக்கைகள், இலைதலைகள், காய்ந்த சருகுகள், அதெல்லாம் ரொம்ப இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் இலை இருக்குது. இதே மாதிரி வீட்டை சுற்றி எங்கே கிடைக்கும், உங்கள் தெருவில் கிடைக்கும், ஒரு மரத்தில் கிடைக்கும், கோயிலில் கிடைக்கும். இந்த பாருங்க கரும்பு சக்கை. இது நீங்கள் வீட்டு பக்கத்தில் கரும்பு ஜூஸ் கடையில் போய் கேட்டால் கொடுத்துருவாங்க. ஆமாம், ஹோட்டலில் காய்கறி கிடைக்கும். எங்கெங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள், அடுத்து ரோட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள், பக்கத்தில் கடைகளில் காய்கறி, இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குன்னா கழிவுகள் இருக்கும். ஒரு ஏதாவது எங்கெங்கே கழிவு சேருதோ அதெல்லாம் பிறக்கி குப்பையில் வீட்டில் கொண்டு வரணும். இப்போ நம்மளை குப்பையெல்லாம் தெரு கொண்டு போடுறோம். இன்னமே அப்படி வேணாம், குப்பையில் வீட்டுக்குள்ள வந்துடணும். அது மூலிமா நீங்கள் இயற்கை விவசாயத்தை வீட்டில் நிரந்தர விவசாயம், நிரந்தர படுக்கை, இந்த படுக்கை போட்டாச்சுன்னா 10 வருஷத்துக்கு தேவையான உரத்தை இப்போ செட் பண்ணி வச்சிடுறோம். அப்போ இதுக்கு திருப்பி உர வேளாண்மைக்கு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, உரம் தன்னாலே உருவாகிட்டு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த குப்பை தோட்ட முறையில் ஒரு செய்முறையில் முதல்ல கம்புகள், காஞ்ச இலைகள், அப்புறம் பச்சை இலைதலைகள், அடுத்து வைக்கோல் போன்ற அமைப்புகள், மாட்டுச்சாணம் கிடைத்தால் மாட்டுச்சாணம் கோமியம், கிடைக்கவில்லை அதை யோசிக்க வேண்டிய வீட்டில் இருக்கக்கூடிய பழைய புளிச்ச மாவு, மோர், என்னென்ன பல கழிவுகள், இதோடைய கரைசல்கள், இதை வைத்துக்கொண்டு கூட நீங்கள் அற்புதமான உரத்தை இடுபொருளாக பயன்படுத்தி வீட்டு தேன காய்கறி கீரை எடுக்க முடியும். ஏன்டா நம்ம உடம்புக்கு தேவை 80% காய்கறி கீரை பழங்கள் தான் தேவை. காரத்தன்மைக்கு அமிலத்தன்மை 20% தான் தேவை. அது பயிர்கள், தானியங்கள். அப்போ நான் உணவுகளில் அன்றாட செலவுகளில் நீங்கள் சரியாக பயன்படுத்தி விட்டால் 80% உணவுப் பொருட்கள் நீங்களே உற்பத்தி செய்து விடுகிறீர்கள். அப்போ என்ன மீதி 20% வெளியே வாங்க போகிறீங்க. அப்போ உங்கள் பொருளாதார மேம்பாடு, உங்கள் ஆரோக்கியம் குறையில்லாமல் வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லியிருக்காங்க. அந்த தத்துவத்தின் அடிப்படையாக உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற அடிப்படையில் நாம் இயற்கை விவசாயத்தில் இந்த குப்பை தோட்ட முறையை நம்ம ஐயா சசிகுமார் ஐயா வீட்டிலேருந்து தொடங்கியிருக்கிறோம். அது ஆவடியில் இந்த சென்னையில் யாருக்கு தேவையோ, யாராக விரும்புகிறீங்களோ அவங்களுக்கும் அமைச்சு கொடுக்க தயாராக இருக்கோம். அதனால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கோம். இப்போ நம்முடைய செய்முறையை பாருங்களா, நம்ம கட்டை எடுத்தாச்சு எல்லாமே. அது பச்சை கட்டையோ காஞ்ச கட்டையோ எது கிடைக்குது அப்படி முதல்ல குழியை நிரப்பணும். எடுத்து போடுங்கண்ணா, அதான் எடுத்து போடுங்க. போடுங்க
சும்மா அள்ளி போடுங்க, அப்புறம் அங்கே உடச்சிக்கலாம். அள்ளி போடுங்க. இந்த குழி மட்டத்துக்கு வெறும் கட்டைகள் குச்சிகள் நிரப்பிடணும். இதே போன்று உங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய கட்டைகள், கம்புகள், சக்கைகள் எல்லாத்தையுமே அந்த குழி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நிரப்பி வச்சுருங்க. அது பெரிய கட்டைகள், பொடி குச்சிகள், அது குச்சி முடிஞ்ச அளவுக்கு குச்சிகளாகவே இருப்பது சிறந்தது, கம்புகளாக இருப்பது சிறந்தது. இப்போ எந்த அளவுக்கு போகணும் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த மூலையில் பள்ளம் பார்த்தீங்களா, அந்த பள்ளத்தில் நல்லா குச்சி, சின்ன குச்சி கட்டை போட்டுருங்க. அந்த அங்கே கட்டை இருக்கு பார்த்தீங்க, அதுங்க இந்த மூலையெல்லாம் வந்து கட்டை இருக்கணும், யூனிஃபார்மாக. அந்த பக்கத்தில் கட்டை இருக்குது. ரைட். தண்ணி போட்டாங்க. படவே இல்லை. சரி, சாணி பா கரைச்சாச்சு. கரைச்சா தொளிச்சு வருங்க அப்படியே ஃபுல்லாகவே பாருங்க. எல்லா இடம் பரமாக இருக்குது. இல்லை பழைய பக்கெட் தான் பக்கெட் விட்டுங்க. கேட்டப்பா தட்டுமா சட்டை இழுத்துக்கோ நல்லா. நல்லா எல்லா பக்கம் யூனிஃபார்ம் எப்படி நம்ம ஃபாஸ்ட் தொளிப்போமோ அதெல்லாம் தொளிச்சா விட்டால் போதும். பொதுவாக இது தொளிக்கிறதுக்கு நம்ம ப்ளஸ் ரொம்ப புதிய சாணி தான் நல்லது. கடைக்காட்டும் பாரில் தொழுவில் கிடைக்கிறத சாணி எடுத்து கூட நீங்கள் கரைச்சிட்டு இதில் முண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஓட்டு விட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ பாதி காலி பண்ணிங்க, அதில் பாதி காலி பண்ணிடணும். ரொம்ப ரெண்டு குழி எடுத்துட்டு இதில் நம்ம மண்புழு வர வைக்கிறதுக்கு இயற்கை உரம், அதாவது நம்ம நேச்சுரலாக மாவு கரைக்கலாம். அப்படியே பறக்க போட்டுங்க. எல்லோரும் பறக்க வரம் போட்டுங்க. இப்போ எல்லா பகுதியிலும் வந்து நமக்கு முதல்ல என்ன போட்டோம், கட்டைகள்லாம் போட்டோம். கட்டைகள், பெரிய பெரிய குச்சி வகைகள், அப்புறம் தென்னை, வாழை மட்டை எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு மேலே சாணி இப்போ தொளிச்சாச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய மண் எடுத்துக்க முடியாது, ஏற்கனவே குழி தோண்டி அந்த மண்ணை எடுக்கும். இந்த பக்கம் போடும், இந்த ஓரம் அந்த ஓரம் எங்கெங்கே கேப்பில் அங்கே போட்டுருங்க. அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா மண் போட்டாச்சியா, இதுக்கு அடுத்த லேயர். இப்போ ஒரு லேயர் முடிஞ்சது. ரெண்டாவது லேயர் எல்லாம் காஞ்ச இலைகள், காஞ்ச இலை சருகுகள் எதுவும் போடுங்க. அது வாழை இலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எங்கே காஞ்ச இருக்கோ அதெல்லாம் உள்ளே போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்ச சருகுகள், இலைகள், அவ்வளோ எந்த இடம் கிடைச்சா காஞ்சதாக போட்டுக்கணும் ஃபுல்லாக. எல்லாம் காஞ்ச சருகு, எந்த சருகாக இருக்கலாம். நீங்கள் காஞ்சது வாழை இலைகள் இருக்கலாம். உங்கள் மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் இருக்கும், இலை காஞ்சது. எந்த மரத்து இலைகள், தலைகள் எதுனாலும் காஞ்சதாக இருந்தால் அதை போட்டு விட்டுருங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் மக்கமாக யோசிக்க முடியல. உடனே நமக்கு பெட் அமைச்சு உடனே நமக்கு முதல்ல கீரை போகிறதா இதை அமைச்சிட்ருக்கோம். இல்லை சாணிப்பழம் வந்து நம்ம வாசத்துளிக்கு அளவு கூட அதில் இருந்தாலும் போதும், அதில் வச்சுக்கலாம். ஏன்னா சாணிப்பழம் கிடைக்கல அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் மாவு வீட்டில் புளிச்ச மாவு, மோர், தயிர், வாழைப்பழம், கழிஞ்ச வாழைப்பழம் எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி பக்குவத்தில் நீ கரைச்சி வச்சு கூட நீ தொளிக்கலாம். சில இப்போ கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து எப்பயுமே மண் சார், அப்புறம் எப்படி போட்டீங்களோ அது மாதிரி போடுங்க. மண்ணை இந்த மண் போடுங்க, இந்த மண்ணை போடுங்க. போட்ட மாதிரி போடுங்க. ரொம்ப கட்டி தான் உடச்சி போடுங்க. போடுங்களா. பார்த்து
இப்போ இலை தெரிய அளவுக்கு போட்டாச்சு. ரொம்ப முந்தைய போட அவசியம் இல்லை. மேட்டாப்பில் மண் இருந்தால் போதும் ஐயா. இப்போ அடுத்து என்ன போகிறோம்னா வெறும் பச்சை தலைகள். பச்சை என்னென்ன செடி இருக்கும் உங்களுக்கு ஆகாத செடியெலாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எது தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்து பிடிங்கி நீங்கள் உள்ளே போடலாம். ஒரே இடத்துல போட்டு விட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் விட இங்கே இந்த மூளை கொண்ட வேப்ப மரம் இருக்கா பக்கத்தில்? குழிவில் இறங்காது. ஏன் வேப்ப மரம் இருக்கா? எங்க வேப்பமரமே மொட்டை வச்சு பாருங்க. இது இதோட அப்படியே போடலாமா? போடுங்க. சென்டரில் போடு. மண்ணெல்லாம் தூக்கி விட்ட பாருங்க. இந்த கொஞ்சம் இருக்கு இலையா கீழே எடுத்து போட்டு எல்லா பச்சை தலைகள் நமக்கு அந்த பெட்டை மேற்பரப்பாக எல்லாம் போட்டு விட்டோம். அடுத்து இப்போ கூட சாணிப்பால் கரைச்சி ஊற்றணும். சரி போட்டு அப்புறம் சாணிப்பால் தொளிக்கணுங்க. அப்புறம் மண்ணு போடணும். இந்த வீடியோவை காமிக்கிறீங்க அதில் பாருங்க. ஏன் முதல்ல கட்டைகள் சாணிப்பால் மண், அது காஞ்சருகள் சாணிப்பால் மண், அடுத்து பச்சை தலைகள் சாணிப்பால் மண். சாணிப்பால் போடணும், மண்ணு போடணும், சாணிப்பால் போடணும். இது 4வது 5வது லேயர் இது. இதா? ஆமாம் 5வது லேயர். 3வது லேயர் இது. 3வது லேயர். பாதி கழி பண்ணிடுங்க இதில். நானும் ஒரு 2 பேர் கூட்டம் ஐயா வரண்டாங்க சந்தர்ப்பம் உங்களால் வர முடியல. யாரு இயற்கை நமக்கு இந்த வேலை செய்யறதுக்கு எத்தனை நாள் தரங்கள் ஆகிடுச்சு? கண்டிப்பா ஐயா. நான் 3 முறை ஷெடியூல் பண்ணி நீங்கள் 4வது முறை 5வது முறை ஐயா கோமியம் தேவையில்லை. இப்போ கொஞ்சம் இல்லை. இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா துணிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம மண்ணை போட்டணும். அப்போ சாணிப்பால்ங்கிறது நம்முடைய நாட்டு பசுமாடு தான் ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா எந்த மாடும் போட்டுக்கலாம். ஆமாம். கிடைக்காத பட்சத்துக்கு இப்போ புளிச்ச மாவு வீட்டில் புளிச்ச மாவு இருக்கலாம். அந்த புளிச்ச மாவு, அடுத்து மோர், தயிர், இதே மண்ணு தான். கடைசி லேயர், அதாவது வந்து இது தோண்ட மண்ணு எடுத்து போட்டணும். இதில் கடைசி லேயர் முடியும் போது தான் நமக்கு வெளியில் மண்ணு பண்ணணும். அந்த மரம் நம்ம பச்சைப்படல வெட்டணும் பாரு. அதில் முள்ளு பறக்க யூனிஃபார்ம் போட்டுருங்க. மறைக்கிற மாதிரி. இது வீட்டு காய்கறிகளை போடுறோம். பக்கத்தில் வீட்டில் காய் இருந்ததுனால சேர்த்து வச்சதுனால அதை போட்டு விட்டுறோம். இந்த புல் உரம் போட்டுக்க அப்புறம் படிக்க போட்டுக்கலாம். இதை இப்போ போடணும். இந்த காய்கறி இருக்கா? இதானே எவ்வளோண்ணா? அடுத்தபடியாக நம்ம வந்து கரும்பு சக்கை, அதாவது கடைசி லேயர் வந்து நம்ம போடக்கூடியது வைக்கோல் புல் வகையாக இருக்கும். கடைசி லேயர் புல் வகையாக இருக்கணும். புல் கிடைக்காத பட்சத்தில் வைக்கோல் சிறப்பாக இருக்கும். அல்லது கரும்பு சக்கை போடலாம். அல்லது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நம்ம மூங்கில் மறந்த மூங்கில் இலை. இப்போ புல் வகை சார்ந்த விஷயங்களாக இருந்தால் அதுக்கு மேல் லேயர் போட்டுக்கணும். இல்லை கடைசி லேயர் எல்லாம் போட்டு விடுங்க. பறக்க போட்டு விடுங்க. போடலாம். இவங்களாம் போட்டு சாணி போய் தொழிச்சுங்க. போதும். அது அடுத்த கிளாஸ் போதும். அதே மூடி கைலாசம் இந்த பக்கம் மண்ணு போட்டு மேலே உள்ளதே அப்படி கீழே போட்டுருங்க. நல்லா உதவி விடுங்க. நல்லா யூனிஃபார்ம் பார்க்குறது ஒன்று இருக்க மாதிரி கட்டியாக உதவி விட்டு கொஞ்சம் கட்டியாக உதவி விடும். இந்த கட்டியாக இருக்க மாதிரி உதவி விடுங்க.
ம் ரைட். இப்போ சாணி பழம் தொலைக்கிங்க. இந்த இருக்க சாணி பழம் தொலைச்சுட்டுங்க. போதுமா? வேணுமா? இங்கே காமிங்க. கம்மியாக தான் இருக்குதுங்க. போதும், தொலைச்சுடுங்க. இந்த கரும்பு மட்டும் இந்த இடத்துல பறிப்பு விட்டுலாமா? பயப்படுங்க, பயப்படுங்க. என்னென்ன காஞ்சா இருக்கா பண்ணி தெரியக்கூடாது. சரி பாயா இருக்கு, சாணி இருக்கா போதுக்கா, கரைங்க, கரைச்சிரும். இனிப்பா போன உணவை போட்டுருங்க, இருக்க உணவை போட்டுருங்க, பறக்க போட்டுடணும். இருக்க பறக்க போட்டுருங்க. ஒரே கையாட்டம். சரி டெய்லி சாணிலே உருண்டுறாங்க. ஒன்று அந்த சின்ன பெரிய வர மாட்டாங்க. வருவா அவ்வளோதான் கூட்டேன் போகிறாங்க. இந்த கிளாஸ் சொன்னாங்க கூட்டாங்க. தெரிஞ்சுங்க சார், வேறு வழி கிடையாது. தெரிஞ்சு தான் அவங்க ஆரம்பிச்சு நேரம் இருந்துச்சுன்னா அவங்க பெரியவங்கள அவங்க கையாட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்க சித்த மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆசிரம் அரவிந்த் ஆசிரம் சொல்லிட்டு வாசி பழக்கம். ஆனால் அங்கேயே தங்கி இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். உடனே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஊற்றிடுங்க அப்படியே அவ்வளோ பார்த்து சம்பந்தமான ஆளுங்களாம் சந்திச்சு அவங்க வீடியோ பார்த்து இதெல்லாம் கண்டிப்பாக இப்படி இருக்க சொல்லி கண்டிப்பாக தேவை. நம்மால் வேறு ஞானப்பிரகாசம் எல்லாம் குடும்பத்தை வச்சு கட்டிருக்கு. இல்லை இது கண்டிப்பாக தேவை. இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. ஆள் பற்றாக்குறை எல்லாரும் கொண்டு போய் மொபைல் உன்னோட மொபைல் வந்துருக்கா தம்பி? இங்கே இருப்பானே, இங்கே அவ்வளோதான் போகிறேன். இந்த மண் எங்கே எடுத்ததுன்னா மரங்கள் கீழே, அதாவது விவசாயம் செய்கிற இடத்துல உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிற இடம் இல்லை மரங்கள் கீழே உள்ள இடமெல்லாம் எடுத்திருக்கு. இதை பார்த்து மண்புழு தானாக இருக்கும். மண்புழுடைய உரம் இருக்கும், மண்புழு முட்டை இருக்கும், மண்புழு இருக்கும். இப்போ இயற்கை விவசாயத்தில் மண்புழு உரம் தேவையில்லை, மண் புழுக்கள் தேவை தான் நம்மளால் சொல்லியிருக்காரு. அப்போ மண்புழு வளர்றதுக்கு தேவையான உங்கள் மண் இருக்குன்னா உங்கள் வீட்டு பக்கத்துகளில் இருக்கக்கூடிய மரங்கள், அதாவது விவசாயம் பண்ண இடத்துல மரம் கீழே இருக்கிறதுல நீங்கள் எடுத்தீங்கன்னா மண்புழு வரும். நாங்கள் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா 4-5 மண்புழு வந்தது. அப்போ மண்புழு இருக்குன்னா கண்டிப்பாக மண் வளமாக இருக்குது. அப்போ இந்த மண்ணெல்லாம் நீங்கள் என்ன மண்புழு உரத்துக்கு தனியாக எங்கேயோ தேவையில்லை, மண்ணுக்கு தேவையில்லை. இந்த பக்கத்தில் கிடைக்க விவசாயம் பண்ண இடத்துல நீங்கள் மண் எடுத்துகிட்டு எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு கடைசி இந்த மண்ணை தூவி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் தூவி விட்டாலே உங்கள் மண்புழு அங்கே தேவையான உரம் கிடைக்கும் போது மண்புழு அங்கே வாழ தொடங்கிடும். மண்புழு வாழ்ந்தால் போதும், எல்லாமே உங்களுக்கு உரம் தானாக செடியில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மண்ணுக்காக தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம போட போகிறது என்னென்னா, அந்த மண் வந்து உங்கள் வெளியில் விவசாயம் பண்ண இடத்துல அல்லது மரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 இன்ச்சு to 3 இன்ச்சு மேமண்ணாக எடுக்கப்பட்ட அந்த மண் தான் இங்கே போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா உர மண்ணாக இருக்கும், மண்புழுவுக்கு வாழக்கூடிய மண்ணாக இருக்கும், மண்புழு முட்டைகளும் இருக்கும். அப்போ இங்கே மண்புழு உற்பத்தி தானாக வந்துடும். ரெண்டாவது சாணிப்பால் போட்டிருக்கோம். அந்த சாணிப்பால் மூலியமாகவும் கிடைக்கும். அடுத்து நம்ம இடுபொருள்கள் சாணி மொத்தம்லாம் தெளிக்க போகிறோம். அடுத்து இதில் புளிச்ச மாவு, புளிச்ச தயிர் இதெல்லாம் இடுபொருளை கொடுக்கின்ற பொழுது அந்த தேவையான மண்புழு தானாக வர ஆரம்பிச்சிடும். மண்புழு அந்த மண்ணில் டப்பாவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தில் காய் போடு. இந்த பள்ளத்தில் என்ன பண்ண போகிறோம், பள்ளம் எடுத்து விடுறாரு. இந்த பள்ளம்னா ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும். போதும், அங்கே போகணும். இந்த பக்கம் இன்னும் இந்த பக்கம் இது என்னென்னா, இது இங்கே தான் நீங்கள் வீட்டு குப்பைகள் காய்கறி போடணும். இந்த அடிமத்தியில் காயை கழிவு இருந்தால் கழிவு இருக்கும், இதெல்லாம் போடணும். நீங்கள்
மண்புழு இருக்கா? இந்த மண்புழு பார்த்தீங்க தெரியுதா? மண்புழு இங்கே இருக்குது மண்புழு இங்கே இருக்குது. எடுங்க அப்படி கறி எடுங்க. இது மண்புழியா? பார்த்தீங்களா? அப்போ நம்ம மண்புழு எடுத்து மேட்டாப் பண்ணல இருக்குது. இப்போ என்ன எங்கே மண்புழு இருக்கா, என்ன அதுக்கு வாழும் தகுதியாக நமக்கு காய்கறி கழுவி போடுறோம், மோர் ஊற்றுறோம், புளிச்சமாக ஊற்றுறோம், சாணிப்பாக ஊற்றுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இனப்பெருக்கு விருத்தியாயிரும். இப்போ மண்புழு உரம் தேவையில்லை, மண்புழு இருந்தால் போதும். அது பார்த்துக்கணும். இந்த மண்புழு இருக்கா? இது இங்கே இருந்து உங்களுக்கு வாழ ஆரம்பிச்சிடும். நம்ம போடக்கூடிய உரங்கள் மூலியமாக சாப்பிட்டு மண்புழுக்கு பெருக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு இதை காமிக்கிறோம். வெறும் மண்புழு இங்கே பார்க்கலாம், மண்புழாவே பார்க்கலாம். சோப்பு போடுங்க, போடுங்க. அதுக்கு போய் பாருங்க. ஒரே இடத்துல பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வீட்டு கல்லில் எங்கே போடுறோம், எல்லா இடத்து போடுங்க, பறக்க போடுங்க. இது டெய்லி எங்கள் வீட்டு காயில் நீங்கள் நேரம் இங்கே போட்டணும். இப்போ போட்டு வந்து நீங்கள் இது தண்ணியில் ஊற்றினாலே போதும், இங்கே நுண்ணுயிரில் பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு புளிச்ச தயிர், புளிச்ச மாவு இதெல்லாம் சரி, இதெல்லாம் ஊற்றணும். ஊற்ற இங்கே வந்து நுண்ணுயிருக்கு பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மண் இங்கேயே வந்து ஒரு மாதம் கழிச்சு எடுத்தோம்னா இங்கேயே மண் தேய்ச்சி அப்போ எடுத்து செடிகளுக்காக கொடுத்துக்கலாம். இங்கே வந்து எலுமிச்சை பழம் இல்லாமல் அதாவது புளிச்ச இதை போடாங்க. எலுமிச்சை பழம் இருக்கக்கூடாது. ஆமாம், ஆரஞ்சு தோல் இருக்கலாங்களா? பரவாயில்லைங்களா? எடுத்துருங்க, சிட்ரிக் சப்பை இதெல்லாம் எடுத்துருங்க, ஆரஞ்சு வேண்டாம். இது வந்து காய வச்சு பவுடர் பண்ணி உடம்பு பூச்சிக்கணும். இந்த மாவு புளிச்ச மாவு, அரிசி மாவு சொல்லுங்களா? கட்டில போடுங்க. அவ்வளோதான். இப்போ பெட்டு அமைச்சோம் பார்த்துருப்பீங்க. குழி வெட்டியிருக்கோம், 4 அடி அகலத்தில். இவ்வளோ நீளம் வச்சுக்கலாம். முதல்ல கட்டை சேர்த்தோம், அது பிறகு பார்த்தா சாணிப்பால் தொளித்தோம், அது பிறகு மண்ணை போட்டோம். குழியில் வெட்டின மண்ணை தான் போட்டோம். அப்புறம் காய்ந்த இலைகள் சருகெல்லாம் உள்ள போட்டோம். அப்போ சாணிப்பால் குப்பை பாத்தி முறையில் ஒரு பெட் அமைச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருமடி பாத்தியாக வந்திருக்கும், மேட்டு பாத்தியாக வந்திருக்கு, பள்ள பாத்தி என்ற பல முறையில் கொடுத்து குப்பைகளை நடுமைத்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல 4 அடி அகலத்தில் நீளம் எவ்வளோ வச்சுக்கலாம். முதல்ல வந்து கட்டைகள் குச்சிகள் போட்டு நிரப்பியாச்சு. அது போல் சாணிப்பாலை ஊற்றிட்டு அப்புறம் மண்ணை போட்டோம், அதே மண் தோண்டின மண்ணையை. அப்போ இலைசர்கள்லாம் எடுத்தோம். எங்கள் இலைசர்கள் என்னென்ன இருக்கோ எப்படி பறக்கி எடுத்து போட்டு அதையும் போட்டு பார்த்துருப்பீங்க. நல்லா சாணிப்பால் மண். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கோம், பச்சை தலைகள். உங்கள் வீடு பச்சை தலை எதுவாக சரி, மூலிகைகள் எதுலாம் எடுத்துவாங்க. அதில் வந்து மூலிகை எடுத்துக்கினா காராத்தோட, எருக்கஞ்சலை, வேப்பலை, இந்த கீரை வகைகள், மரங்கள் உள்ள பச்சை எல்லாத்துக்கும் உள்ளே போட்டு அதை வந்து ஒரு லேயரை போட்டு அது சாணிப்பால் அப்புறம் மண்ணை போட்டோம். அப்புறம் காய்ந்த நமக்கு கிடைச்சது என்னென்னா, நமக்கு கரும்பு சக்கை கிடைச்சிருக்கு. கரும்பு சக்கை இல்லை வைக்கோல் இல்லைன்னா சோளத்தட்டை இல்லை மூங்கில் இலைகள் காய்ஞ்சது, இதை போட்டுட்டு அது மாதிரி சாணிப்பால் மண்ணை போட்டோம். இடையில் காய்கறி வீட்டில் இருந்தால் அதை சேர்த்து போட்டுக்கிட்டோம். எல்லாம் கடைசியில் தோண மண்ணை உள்ள மேலே போட்டுவிட்டு அது கடைசி லேயர் என்ன அந்த மண்ணை போட்டோம். நமக்கு பக்கத்தில் உள்ள விவசாயம் பண்ண இடத்துல சும்மா இருக்கிற இடத்துல மேமண்ணாக எடுத்தோம். அப்போ விவசாயம் பண்ண இடத்துல மேம்பண்ண எடுக்கிறது இல்லை மரங்கள் அடர்ந்த மரங்கள் இருந்து அது கீழே உள்ள மண் எடுக்கிறது எடுத்திங்கன்னா மண்புழு கண்டிப்பாக அதில் இருக்கும். மண் உரங்கள் இருக்கும், நுண்ணீர் பெருக்கம் உள்ள மண்ணாக இருக்கும். இந்த மழை பெஞ்சோன்னு வாசனை வருது, மண் வாசனை. மண்ணில் வாசனை கிடையாது, மண்ணில் நுண்ணீருக்கு வாசனை. அதுதான் நமக்கு உயிர் மண். அந்த உயிர் மண் எடுத்து மேலே போட்டாச்சு, முடிஞ்சா. இன்னுமே இது என்ன பண்ணுறோம், பெட்டு முடிஞ்சு பாருங்கள். பெட்டு பெருக்கு பாருங்கள், நடுமது பள்ளம் இருக்குது. இதான் குப்பை பார்த்தோம். இந்த பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 அடுக்காக இறக்குவோம். இப்போ வந்து அகலம் இருந்துச்சு, இது 2 அடி இருக்குது, 2 அடி இருக்குது. இங்கே என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்கில் வெறும் மொத்தத்துக்கு கீரை போட்டுருவோம். முதல்ல 2 மாதத்துக்கு கீரை போட்டு வளர்த்துருவோம். ஏன்னா கீரை போட அது கொஞ்சம் மண் இருந்தால் போதும். அப்போ கீரை மக்க ஆரம்பிச்சிடும். 3 மாதம் எல்லாம் கீரை மக்க ஆரம்பிச்சிடும், நல்ல நுண்ணீர் பெருக்காமல் ஆரம்பிச்சிடும். அது பிறகு முள்ளங்கி போட ஆரம்பிப்போம். அதுபோல் காய்கறிகள். அப்போ இந்த மேட்டு பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வகை வைப்பீங்க. கொடி வகைனா பீக்கங்காய், புடலங்காய் அப்படி வைப்பீங்க. இந்த கொஞ்சம் இறக்கி வச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெண்டை, அப்புறம் கொத்தவரங்காய் வைப்பீங்க. இதுக்கு முள்ளங்கி, பீட்ரூட் வைப்பீங்க. இப்போ 3 அடுக்கு வரும். அது எப்படி அமைக்கிறது, அடுத்து வந்து இதுக்கு தக்கன கொடி வகை அமைச்சு கம்பு ஊனி அதுக்கு சப்போர்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரே பெட்டில் எல்லா காய்கறியும் கிடைக்க மாதிரி இருக்கும். இப்போ கீரை வரும்போது இந்த ஓரம் கீரை போட்ட வேண்டியது, இந்த ஓரம் கூட கீரை போட்ட வேண்டியது, அந்த ஓரம் கீரை போட்ட வேண்டியது, கூட கேப்பு கீரை போடலாம். இப்படி இந்த இடத்துல எதை வளர்க்கணுமோ இது தாண்டி வரும்போது இந்த இடத்துல
அங்கங்கே என்ன பண்ணலாம், குளிர் தோண்டி குப்பை பாத்தி முறையில் நம்ம ரெடி பண்ண முடியும். இப்படி பக்கத்துலேயே அந்த சூரிய ஒளி படுற மாதிரியும் அந்த எங்கே மறைக்காதெல்லாம் வெட்டி விட்டு இதை வளர்த்தோம்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி, உங்கள் வீட்டுக்கு எல்லா காய்கறி, கீரை, வாரத்துக்கு 3 நாள் கீரை கிடைக்கும், வாரத்துக்கு 3 காய்கறி கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா 3000 நாளாக செலவழிப்பீங்க. காய்கறி கீரை பழங்களுக்காக நீங்கள் செலவழிக்கிற ரூபா வந்து 3000 ரூபா குறைஞ்சபட்சம். அப்போ அது அப்படியே மிச்சமாயிருது. பொருளாதார மிச்சம், ஆரோக்கியம், பொருளாதார மிச்சம், ஆரோக்கியம் எக்கச்சக்கம். அப்போ அந்த அடிப்படையில் குப்பை தோட்ட முறையில் இன்றைக்கி சசிகுமார் ஐயா வீட்டில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி இன்றைக்கி உதவுனவங்களுடைய அன்பர்களுக்கும் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். உடனே நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. லேசாக தெளிக்கணும். தெளிச்ச போதும், ஓரளவுக்கு கம்மி இல்லாமல் கம்மியான நனைஞ்சா போதும். நினச்சி விட்டாச்சு. இப்போ நினச்சாச்சுன்னா நாளைக்கு இங்கேயே கீரை உண போகிறோம். இன்றைக்கி நினச்சி விட்டாச்சு. போடுங்க இன்னும் ஊற்றுங்க. பழத்தை விடுங்களா? விடுங்க. நல்லா நனையட்டியா, நல்ல மண் நனையட்டும். இந்த ஓரம் நனையட்டும். அதான் நனையட்டும். காஞ்சியாக இருக்குது. இப்போ இது நாளைக்கு இன்றைக்கி போட்டாச்சியா, நாளைக்கு மாலையில் கீரை கீரை என்ன போட போகிறோம். ஒன்று நீங்கள் 2 வகை கீரை போடலாம். ஒன்று வந்து நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை வாங்குங்க. பொன்னாங்கண்ணி வாங்கி சமைச்சிட்டு காம்பு இருக்குல்லையா, காம்பு ஃபுல்லாக நட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த வெந்தயக்கீரை, வெந்தயம் ஈஸியாக வளரும். வெந்தயம் பார்த்து ஒரு 8 ஊற வச்சுருங்க, அப்படியே விதைச்சிருங்க. இப்போ முளைப்பாரி வதக்கி வச்சுருங்க, அந்த கீரை வரும். இப்படி நீங்கள் எந்த கீரையோ ஒரு 2 மாதம் கீரை போட்டுட்டிங்கன்னா அது பெட்டு இறங்க ஆரம்பிச்சிடும். மேலும் அதுலேயே நீங்கள் குப்பையில் போட்டு மேட்டை வந்து நீங்கள் நிர்வாகம் பண்ணிங்கன்னா அப்போ இடுபொருள்கள் வாரத்துக்கு 1 நாள் இடுபொருள் பண்ணணும், பூச்சி வேட்டி அடிக்கணும். இதை எப்படி நான் சொல்கிறோம் அது பண்ணால் போதும். உங்கள் வீட்டு காய்கறி அருமையாக எடுக்க முடியாதுல்ல. வந்து நாங்கள் ஐயா ஒரு மாட்டுத்தொழில் ஐயா பேர் ஐயா வேலு ஐயா வீட்டில் தான் வந்து நாங்கள் வந்து சாணி கொடுத்தாரு எங்களுக்கு. அது ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இந்த குப்பை தோட்டம் அவருடைய உரம் அவர் மாட்டுடைய உரம் இன்றைக்கி வரன்ருக்கு. ரொம்ப சந்தோஷம், நன்றி ஐயா. இப்போ அவர் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாணி கொஞ்சம் உருட்டு எடுத்து வச்சோம். அப்போ அவர் கொடுத்த கோமியமும் இருந்திருக்கு. ஒரு 6 மாதம் முன்னாடியே கோமியம் வாங்கி வச்சாங்க. அந்த கோமியம் இருக்குது. இப்போ அமிர்த கரைசல். அப்போ அமிர்த கரைசலுக்கு தேவை என்னதுன்னா, நீங்கள் எது இல்லாட்டாலும் உங்களுக்கு ஒரு இடுப்பொருள் இதுனா முக்கியமானது. இது ஒன்று இருந்தால் போதும். இவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்கு இருந்தால் கூட சரிப்படுத்த முடியும் தான் இன்றைக்கி இயற்கை விவசாயம் சொல்லக்கூடிய அமிர்த கரைசல் தான் இப்போ பண்ண போகிறோம். இதோட இப்போ இது 1 கிலோ இதுக்கு மேலே இருக்கும். இது 1 லிட்டருக்கு. அப்போ இதோட ஒரு 100-200 நாட்டு சக்கரை பயன்படுத்தி இப்போ அமிர்த கரைசல் தயாரிக்க போகிறோம். அது எப்படியும் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சாணி மிச்சம் 1 கிலோ இருக்கும். 2 கோமியம், பழைய கோமியம். இப்போ ஐயா ஊற்ற போகிறாரு. ஐயா ஊற்றி காரங்கய்யா, கோமியத்தை காரங்க சாணி. கரைச்சி விடுங்க. நாட்டு சக்கரை வேணுமாங்க? நாட்டு சக்கரை ஒரு கைப்பிடி. இது நாட்டு சக்கரை இல்லை வாட்டம் காய்க்கணும். கரைச்சி கொண்டு கரைச்சி நம்பர் ஓடுதா பார்க்குறீங்க? எவ்வளோ ஓடுதியா? இப்போ இவங்க வீட்டில் வந்து பழைய கருப்பட்டி இருந்தது. அந்த கருப்பட்டி எடுத்து அழைச்சி இன்றைக்கி அது இப்போ வந்து அமிர்த கரைசலுக்கு பயன்படுத்த போகிறோம். அப்போ இந்த கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை இல்லை இது பழங்கள் எது இருந்தாலும் சரி இந்த அமிர்த கரைசல் பயன்படுத்தலாம். கரைங்க. அது 1.5 வருஷத்துக்கு மேலே கரைஞ்சி போச்சு. அது எப்படி ரொம்ப நேரம் கரைவாங்க? இப்போ ஒரு 10 லிட்டருக்கு தண்ணி ஊற்றிடணும். இதா 15 லிட்டர் இருக்கும். இது வந்து 24 மணி நேரத்துக்கு இது உரமாகிடுது அமிர்த கரைசல். இதை 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி ஊற்றி நீ தொளிச்சு விடலாம், செடிக்கு ஊற்றி விடலாம்.
இப்போ இன்றைக்கி எத்தனை மணிக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? டைம் ஆகுது 11 மணி. நாளைக்கு 11 மணிக்கு மேலே அப்போ ஈவினிங்கே எல்லா இடத்தையும் எடுத்து தொளிச்சு விட்டோன்னு தெளிக்கூடாதா? இப்போ தெளிக்கூடாது. கரைச்சாச்சு. இதை ஒரு துணியை வச்சோ எதை வச்சோ நல்லா கொசு போகாமல் காற்று போகலாம். அது ஏதாவது பூச்சி போயிடக்கூடாது. அதுக்கு வலை மாதிரி துணி மாதிரி வச்சு மூடிட்டாச்சுன்னா அடுத்து 24 மணி நேரத்தில் எடுத்து நீங்கள் அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே 48 மணி காலி பண்ணிடணும். இதோட இப்போ எவ்வளோ இருக்கோ அது 10 மணி தண்ணி, 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி ஊற்றி கரைச்சி செடிகளுக்கு நீங்கள் மரத்துக்கு கீழே செடி கீழே எல்லாம் ஊற்றலாம். இப்போ அமிர்த கரைசல் ரெடி பண்ணிடும். போதும். பழக வைக்கலாம் மேலே? தேவையில்லை, வச்சுக்கலாம். கம்ப வச்சா போதும், பழக வைக்க வேண்டியதில்லை. வெயிட்டுக்கு தூக்காம வச்சு போதும். இந்த குப்பை தோட்டம் இன்னும் யார் யார் வீட்டுக்கு தேவையோ, இப்போ யார் கிணறு இருக்கோ யார்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை தர்றோம், உதவி பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கோம், போட்டு தர்றோம். நீங்கள் வந்து ரெடியாக இருந்தால் போதும். நீங்கள் முழுமையான ஆர்வம், இன்வால்மெண்ட், அதாவது அக்கறையோட ஈடுபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கோம். இந்த என்றைக்குனா உங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த ஆவடி வீட்டு ஆவடிக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சசிகார் வீட்டில் எல்லாமே இலவசம் தான். உங்களுக்கு எல்லாமே சேவை மனப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆலோசனை வழங்கி இலவசம், விதையை வாங்கி தரோம். இடம் இருக்கா, நீங்கள் உழைக்க தயாராக இருக்கீங்களா, நாங்கள் சேவைக்கு தயாராக இருக்கோம் சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். நேற்று நீ நம்ம வந்து ஜீவாமிர்த கரைசல் அமிர்த கரைசல் கரைச்சோம். இந்த அமிர்த கரைசலை வந்து பசுஞ்சாணமும் கோமியமும் வெல்லம் இதை 3 கரைச்சி வச்சுட்டு 24 மணி நேரத்தில் ஊடால 2 முறை கலக்கிட்டு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரைக்கும் எடுப்பாங்க. இந்த அளவுக்கு நுண்ணீர்ப்பு இருக்காது. இது ஒன்று போதும். நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். ஜீவாமிர்தம், பிறகு பஞ்சகாவியம், இப்படி பல வகைகள் இருந்தால் கூட, ஈமு கரைச்சி இருந்தால் கூட, இது எளிமையானது, சுலபமானது, எல்லோரும் ஈஸியாக பண்ணக்கூடிய. கிடைச்ச மாடு ஒரு பக்கத்தில் மாடு ஏதாவது கொட்டை கிடைச்சா போதும். அன்றைக்கே வாங்க வேண்டியது அன்றைக்கே ஒரே நாளில் உங்களுக்கு 24 மணி நேரத்தில் ப்ராசஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் உங்கள் செடிகளை தொளிச்சு விட்டீங்கனாலே போதுமானது. அவ்வளோ கிடைக்கும். இதோட இப்போ போட்டிருக்கோம். இதோட 10 மடங்குலேருந்து 20 மடங்கு தண்ணி ஊற்றி நீங்கள்லாம் தொளிச்சு விடலாம். இது வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 12 ஒரு முறையாவது தொளிச்சுட்டு வந்தாலே இந்த இடத்துல வந்து நுண்ணீர் பெருக்கு அதிகமாகிடும். நல்லா மண்புழு உருவாகும். செடிகளுக்கு தேவையான இடுபொருளுக்கு வந்து இது ஒன்று போதும். இது போதுமானது. நன்றி. வாசனை பார்த்தீங்கன்னா அருமையான வாசனை. நல்ல ஒரு இந்த வாசனை இருந்தால் போதும். எல்லா நுண்ணீர்களும் அது கீழே வந்த மண்புழு எல்லாமே மேல் நோக்கி வர ஆரம்பிக்கணும். அப்போ இது நுண்ணீர் பெருக்கும் அதிகமாக இருக்கும். இப்போ ஏற்கனவே குப்பை பாத்தி போட்டு பார்த்தீங்களா, குப்பை பாத்தி போட்டிருக்கோம். இப்போ வீட்டில் வச்சுருக்குறோம். இந்த குப்பை பாத்தி போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம அங்கெல்லாம் வீட்டு கல்லை சேர்த்துருக்கோம். நீங்கள் அங்கே காமிங்க. இது வீட்டு கழிவுகள்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இது நீங்கள் அது நல்லா ஊற்றினாலே போதும். இது போய் வேம மக்க வச்சிடும். இப்போ மண்ணுலேயும் மக்க வைக்கும். அந்த வீட்டுடைய காய்கறிகள், கீரை கழிவுகள் எல்லாம் போட்டு அதே வேம மக்க வைக்கிறோம். அப்போ நுண்ணீர் பெருக்கு அதிகமாகிடும். நம்ம செடிகளுக்கு உரத்தை தேடக்கூடாது. இந்த மண் பெட்டில் நம்முடைய நுண்ணீர் பெருக்கத்துக்கு தேவையான உணவு கொடுக்குறோம். அந்த உணவு செடிக்கு உணவு கொடுக்குது. அது அந்த செடி நமக்கு உணவு கொடுக்குது. இந்த சங்கிலி தோட்டம் தான் நமக்கு வந்து வீட்டு தோட்டத்தில் பண்ண போகிறோம். குப்பை தோட்ட முறையில் இது ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களும் நீங்கள் இந்த குப்பை தோட்ட முறையை மட்டும் கடைப்பிடிச்சி அன்றாட காய்கறிகளை உங்களுக்கு தேவை கிடைத்தாலே நீங்கள் ஆரோக்கியம் தன்னால் உங்களுக்கு வரும். எந்த நோய் நொடி வராது. அடுத்த தலைமுறைக்கு நமக்கு இதைத்தான் கொண்டு போய் ஆரோக்கியத்தை வழிகாட்ட முடியும். இதை நீங்கள் புரிஞ்சிட்டா போதும். ரெக்கார்டில் தான் இருக்கு. கரெக்டாக இது 20 லிட்டர் கேனு. அப்போ 2 இது ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. அவங்க தெளிக்கிறேன். ட்ரெஸ்லாம் ஆகிட்ட போகுது. சைடில் அந்த சைடு அந்த ஃப்ரண்ட்லுக்கு போய்டு. இந்த மாதிரி பானைங்களா ஒரு முறை உங்கள் வீட்டில் எங்கே மாட்டு கோட்டை தோட்டம் இருக்கோ ஒரு சாணி வாங்க, காலில் சாணி வாங்குங்க. அப்போயே நீங்கள் இப்போ கோமியதியை சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரே நாளில் நீங்கள் 24 மணி நேரத்தில் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் தெளிச்சிக்கலாம். பானைங்க ஒரு முறை விட்டாலும் போதுமானது இந்த கரைசல்.
அப்போ எல்லா செடிகளுக்கும் எல்லா மரங்களுக்கும் எல்லா இதுக்கும் ஊற்றலாம். அது ஏன் நாட்டு சர்க்கரைக்கு அந்த கரும்பு ஜூஸ் கூட வாங்கி பண்ணலாம்ல? பண்ணலாம். அது அந்த நேரம் கரும்பு ஜூஸ் எங்கே போக அது ஏன் டக்கு வீட்டு கற்படி இருக்கும். ஏன்னா என்ன இது செகண்ட் குவாலிட்டி வெள்ளம் இல்லை கழிவு வெள்ளம் அது கூட போதுமானது. அந்த கடைக்கெல்லாம் கூட பழங்கள் சேர்க்கலாம். கோமியம் கூட ரொம்ப நாள் பழமையானது. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு நோய் காரணமே பழைய கோமியம் இருக்க போய் தான். புது கோமியம் இருக்கு. எந்த அளவுக்கு பழசாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா. சொல்லுங்கள். முதல்ல பெட்டு ஆரம்பித்த உடனே எடுத்த உடனே காய்கறி போகக்கூடாது. முதல்ல கீரை போட்டுக்கணும். கீரைக்கு ஒரு 2 மாதம் எடுத்து எந்த கீரை வெந்தய கீரை போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை வளர்த்தீங்க, அந்த பொன்னாங்கரியை காம்பு வச்சு நட்டு வைக்கலாம். அல்லது ஏதாவது கீரை போட ஆரம்பிங்க. முதல்ல கீரை போட ஆரம்பிங்க. அதுக்கு தாண்டினா ஒரு முள்ளைங்க போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீரை முள்ளைங்களே நீங்கள் அறுவடை பண்ணி எடுத்த பிறகு தான் அடுத்து காய்கறிக்கு ஒரு 2-3 மாதம் கழித்து காய்கறிக்குள்ளே வரணும். எடுத்த உடனே காய்கறிக்கு வர வேண்டாம். அப்போ அது என்ன ஆகிடும், உள்ளே மக்கி செட் ஆகி அது ஒரு வந்துட்டுருக்கோம். அப்போ மீண்டும் நீ கழிவில் போடுவீங்க, கொஞ்சம் தொழு தான் கழிச்சா போடுவீங்க. அது மண் தன்மை மாறிட்டே இருக்கும். அப்போ ஒரு 2 மாதம் கழித்து அடுத்த பட்டம் வரும்போது நீங்கள் காய்கறிகள் கொடி வகைகள், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பீக்கங்காய், அவரைக்காய், இப்படி காய்கறி இந்த பெட்டுக்கு எந்த மாதிரி அமைக்கிறது அடுத்து நாங்கள் வீடியோ போட்டு காமிக்கிறோம். அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் பழகப்படுத்திக்கலாம். நாங்கள் ஏதாவது பயிற்சி நடத்தமோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முதல்ல கீரை போட்டு தான் நம்ம வளர்க்குறோம். போட்டு இந்த என்றைக்குனா உங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த ஆவடி வீட்டு ஆவடிக்கு நீ பார்த்துக்கலாம். சசிகா வீட்டில் எல்லாமே இலவசம் தான். உங்களுக்கு எல்லாமே சேவை மனப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆலோசனை வழங்கி இலவசம், விதையை வாங்கி தரோம். இடம் இருக்கா, நீங்கள் உழைக்க தயாராக இருக்கீங்களா, நாங்கள் சேவைக்கு தயாராக இருக்கோம் சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். வீட்டு உரநீர் அடுத்து கழிவு நீர் இதை மட்டும் நீங்கள் மாறி 10 நாள் ஒரு முறை துளிச்சா போதும். இடையில ஒரு முறை தண்ணி குடிச்சா போதும். இதுவே குப்பை தொட்டிக்கு போதுமான நீங்கள் நீர். அப்போ அந்த பெட்டு ஈரப்பதத்தை தாக்கு பிடிக்கும். அவ்வளோதான். தண்ணி ரொம்ப தேவைப்படாது. அப்போ இது மூலியமாக வளர்த்து நாங்கள் அன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னால் விதையை ஊன ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கே விதை ஊனோம். என்ன விதை ஊனோம்? நம்ம வீட்டில் என்ன இருக்கும்? வெந்தயம் இருக்கும், அடுத்து கடுகு இருக்கும், சோம்பு இருக்கும், அடுத்து மல்லி இருக்கும். இதுவே நீ நேரடியாக என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் கூட உடனே விதைக்க தொடங்கிட்டு 3ஆம் நாள்லேருந்து முளைக்க தொடங்கிடும். அப்போ ஆரம்பத்தில் ஒரு 6 மாதத்துக்கு கீரையிலே போட்டு அறுவடை பண்ணுங்க. அப்போ மண் ஒரு செட் ஆகிட்டு இருக்கும். அது பிறகு முள்ளங்கி போட்டு காய்கறி எடுங்க. அடுத்து இது உங்கள் செடி கொடி வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீக்கங்காய், கொடி வகைகள் எல்லாம் போட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த 6 மாதத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள இதோடைய நுட்பங்கள், இதில் அனுபவங்கள், இதில் பட்டறிவுகள் எல்லாம் உங்களுக்கு பட்டம் பார்த்து செய்ய எல்லா அறிவும் வளர்ந்துடும். அதுக்கு பெட்டு சிறப்பாக இருக்கும். நுட்பங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. என்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்கு நாங்கள் தமிழ் ஆனந்த யோகா அன்பர்கள் யாராவது இந்த குப்பை தோட்ட முறையில் வீட்டில் மாடி தோட்டத்தில் போட்டாலும் சரி, நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகளை நாங்கள் நேரடியாக நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சி இந்த பாருங்க போட்ட கீரைகள் இது உடனே போட்டோம். அது ஒரு வாரத்துக்குள்ள என்ன இருக்கு, நல்லா பலன் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் வெந்தயக்கீரை, அந்த பக்கம் சிவப்பு தண்டு கீரை போட்டிருக்கோம். இந்த மேல் பகுதி என்ன பண்ணியிருக்கோம், அன்னைக்கு என்ன பண்ண முள்ளங்கி நட்டிட்டோம். முள்ளங்கி வந்திருக்கோம். இன்னும் காற்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல நீங்க நம்ம சசிகுமார் வீட்டில் நல்ல கீரையை கண்டிப்பா இயற்கை வளர்ந்த கீரையை நாம் கண்டிப்பாக நம்ம எடுத்து சமைக்க முடியும். இதோட ருசி நான் எப்படி ஆர்வம் வந்ததுன்னா, நாங்கள் வீட்டில் பக்கத்துல என் நண்பர் ஒரு இயற்கை விவசாயி, அவர் பீக்கங்காய் கொடுத்தாரு, காய்கறி கொடுத்தாரு. வீட்டை நறுக்கும் போதே வாசனை அப்படி வந்தது. கீரை சமைக்கும் போதே அப்படி ஒரு வாசனை. போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆலஞ்சில் இருந்தேன். ஒரு 3 மாசம் முன்னாடி இதே குப்பை தோட்டம் முடிச்சுட்டு வந்தேன். பாலாக்கீரை போட்டாங்க. 3 அறுவடை முடிஞ்சு 3ஆவது அறுவடை நான் தான் போய் பறிச்சு அங்க கீரை சமைச்சு சாப்பிட்டோம். அருமையான அந்த கூட்டு, அந்த வாசனை வீடே மணந்தது. இனிமே எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்ப எந்த செலவு இல்லாம, ரசாயனம் இல்லாம, ஒரு மருத்துவமாக அந்த கீரையை நாம் உண்கின்ற பொழுது அதுக்குரிய ஆரோக்கியம் அபரிவிதமானது. ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். ஆனா காலப்போக்கில் ஆக 1 வருஷம் தாண்டிச்சினால் இதுக்கு எந்த விலையும் கிடையாது. இதுக்கு பாதுகாப்பா நீங்க பூச்சி விரட்டி அடிக்கணும். அது எளிய முறைக்கு ஏவப்பட்டு இருக்கு. நீ யாரா தொடங்கினீங்கனால் நம்ம டிஎன், அதாவது தமிழ்நாடு குப்பை தோட்டம் என்ற அடிப்படை நம்மளுடைய குழு இருக்கு. அந்த குழு இணைஞ்சுக்குங்க.
நாங்க அன்னைக்கு நான் எங்கெங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம், எங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நீங்க வர அதை பார்த்துட்டு நீங்களும் முயற்சி பண்ணி மக்களுக்கு பயன்படுற மாதிரி நீங்களும் எங்களை இணைந்து செஞ்சீங்கனால் உங்க வீட்டிலும் குப்பை தோட்டம் அருமையாக ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்க பொருளாதாரத்துக்கு மிக சேமிப்பா இருக்கும், ஆரோக்கியத்துக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். இது சமுதாயத்தையே மாற்றுவதற்கு கண்டிப்பாக உதவி புரியும் என்ற நம்பிக்கையில நாங்க நான் சசிகுமார் ஐயாக அப்ப அனார்கலி இங்கெல்லாம் வந்து கிடைச்சது பெரும் பாக்கியம் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சப்போர்ட்டிங், ஒரு ஊக்கம், என்னதான் இருந்தாலும் ஒத்துழைப்பு, இதெல்லாம் ஒருங்கிணைந்து உங்க வீட்டுல நான் வரேன், என் வீட்டு நீ வாங்க சொல்லி அந்த காலத்துல இப்படிதான் அன்பை பரிமாறி கொண்டார்கள். பரிமாற்றம் இருந்தது, பகிர்வு இருந்தது. எந்த வியாபார நோக்கமோ கொடுத்தல் வாங்கலோ இது இருந்த அதுங்கிற எந்த எண்ணமெல்லாம் வாழ்ந்த அன்பின் இடத்துல அங்க ஆனந்த உணர்வு எங்க வரும், ஆரோக்கியமும் அன்பு எங்க ஒன்னாகுதோ அங்கே ஆனந்தம் இங்கிறது தானாக உணர முடியும் என்பது இந்த குப்பை தோட்டத்தின் மூலியமாக ஆரோக்கியம் மேம்பட என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் கொண்டு இன்றைய இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்வி இருந்தால் கேளுங்க, சொல்றேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, இதுவரை குப்பை தோட்டமும் சமூக ஆரோக்கியமும் அப்படின்றத பற்றி சிறப்பானதொரு உரையை அந்த செய்முறை விளக்கத்தோடு ரொம்ப அழகா சொன்னாங்க. கேக்குதாங்க? பேசுறது கேக்குதுயா? கேக்குது ஐயா. நாளைக்கு பால் உற்பத்தி செய்யும் தொழிலாளர் ஒரு 5 சென்ட்ல ஐயா ஒரு பிளான் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுல விட்ட 24 குழி இது மாதிரி பண்ண வச்சிருக்கோம். அதுல ரொம்ப பெரிய பெரிய குழி, 16 அடிக்கு 16 அடி நீளம், 5 அடி அகலம், அப்புறம் 1 அடி நீளம், 16 அடி நீளம், இது போல ஒரு 24 குழி வெட்டி வச்சிருக்கோம். நாளைக்கு அந்த வேலையை தொடங்க போறோம். தொடங்கிட்டு அதுக்குண்டான பிக்சர்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நன்றிமா, நீங்க தொடங்கலாம். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இப்போ இந்த சிறப்பான உரை நமக்கு கொடுத்த ஐயா அவர்களை துரிய நிலையில் இருந்து எல்லாரும் வாழ்த்திடலாம். ஐயா அவர்கள், ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய சிறப்பான சேவை வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், ஈர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இதுவரை நடத்திய அந்த உரையை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு போகலாம். ஐயா அவர்கள் இதுவரை முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஐயா அவங்க இயற்கை சுழற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. பூமிக்கு மேல் வாழக்கூடியது, பூமிக்கு கீழே, பூமிக்கு மேலையும் கீழையும் வாழக்கூடியது. பூமிக்கு மேலே மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பூமிக்கு கீழ் நுண்ணுயிர்கள், பூமிக்கு மேலையும் கீழையும் வாழும் உயிரினங்கள் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அந்த மேல இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள், மனிதர்களுடைய கழிவுகள் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் சாப்பிட்டு அதனுடைய கழிவுகள் அந்த உயிரினங்களுடைய கழிவுகளை தாவரங்களுடைய கழிவுகளான பூ, கனி, காய் இதெல்லாம் மனிதர்களுக்கு. இப்படி அது ஒரு சுழற்சி முறையாக திரும்ப மனிதர்களுடைய கழிவுகள் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு, இப்படி ஒரு சுழற்சி முறையில் விவசாயம் அந்த பரிமாற்றம் நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படின்றத ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ செயற்கை உரங்களால் விளையக்கூடிய அந்த விவசாயம் அது நுண்ணுயிர் இல்லாதது இருக்கும். அதை சாப்பிடும்போது நாமளும் அந்த நுண்ணுயிர்கள் இல்லாத ஒரு நிலை அதுதான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமியினுடைய தன்மை அது செழிப்பா இயற்கையாக இப்ப இல்லை. இப்ப விவசாயி என்பவர் யார் அப்படின்னா பசி பிணி தீர்க்கக்கூடிய மருத்துவர். தற்போது நோயை உருவாக்கக்கூடிய மூலவராக இருக்கிறார் அந்த விவசாயி. ஏன்னா செயற்கை உரங்களை போட்டு நோயை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு ஐயா அவங்க சொன்னாங்க. ஏன்னா லாபமே பிரதானமா மாறும்போது அவங்க அந்த செயற்கை விவசாயத்தை தான் செய்வாங்க. இப்போ ஆனா திரும்ப இப்போ ஒரு மறுமலர்ச்சியாக
மீண்டும் இப்போ வந்து இயற்கை விவசாயத்துக்கு நாம திரும்பிட்டு இருக்கிறோம். அதை பத்தி தான் ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நிறைய வழிமுறைகள், பாத்தி முறைகள் அப்படின்னு இந்த பாரம்பரிய முறைகளை பத்தி ஐயா அவங்க வந்து விளக்கி சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த இயற்கை வழியில விவசாயம் செய்வதற்கு இந்த குப்பை தோட்டம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த இயற்கை உரத்தை நாமளே தயார் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுல நாம வந்து நம்மளுடைய வீட்டு கழிவுகளை கொண்டே செய்து கொள்ளலாம். இப்ப நாம குளிக்கிற தண்ணி, நம்ம குளிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த மாவு பொருட்கள், பாத்திரம் கழுவுற தண்ணி, அரிசி பருப்பு கழுவுற தண்ணீர், காய்கறி கழிவுகள், இது எல்லாமே வந்து மண்ணுக்கு உரமாக அந்த நுண்ணுயிர்கள் நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மை அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இந்த மக்காத குப்பைகள் அதுதான் வந்து இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. கவர்மெண்ட்டுக்கே வந்து அதை வந்து எப்படி அதை இது பண்றது அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அது மக்கிற குப்பைகளை கொண்டு நாம உரம் தயாரிச்சு நாம வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவங்க சொன்னாங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து உடல் நலம், மனநலம், சமுதாய நலம் எல்லாம் இணைந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆரோக்கியம் நல்லா ஆரோக்கியமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நலமான உடலும், அந்த மனநலம் அப்படின்றதுல நம்ம அன்பு வேண்டும், அது நிறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து சமூக பொருளாதாரத்தையும் சார்ந்து உள்ளது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. உணவு கழிவுகளை வந்து நாம வந்து சரியா பயன்படுத்தணும்னா போதும், ஆரோக்கியமான உணவை நாம பெற்று ஆரோக்கிய வாழ்வை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த குப்பை தோட்டம் எப்படி தயார் செய்யறது அப்படின்றத எல்லாருமே வந்து விஷுவலா நம்ம பார்த்தோம். அது விருப்பம் உள்ளவங்க, ஆர்வம் உள்ளவங்க அதே மாதிரி தயார் செய்து நாம வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துலயே வந்து நமக்கான காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நம்ம ஆரோக்கிய வாழ்வை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். பேசணுமா? இன்னைக்கு ஐயாவோட ஸ்பீச் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். எங்க வீட்டுல வந்து அந்த மாதிரி 3 பெட்டு போட்டிருக்கோம். அதுல வந்து கழிவுகள் மொத்தமே வீட்டுக்கு தேவையில்லாத கிச்சன்ல இருக்கிற வேஸ்ட் தாங்க. கிச்சன்ல நம்ம எல்லாம் தூக்கி தூர போடுறது பதிலா தினமுமே ஒரு சின்ன பேஸ்கெட் வச்சு அதுல காய்கறி தோல், பழத்தோல் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வந்து போட்டு தோட்டம் ரெடி பண்ணியிருக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம உரம்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து அரிசி கழுவின தண்ணி, இந்த காய்கறி இதுதாங்க. அப்புறம் வீட்டுல மீந்து போன பழைய மோர், மீந்து போன பதிய மாவு எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களை நம்ம ரீசைக்கிள் பண்ண மாதிரியும் இருக்கும், செடிகளுக்கு உரம் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ரொம்ப சிறப்பானது ஐயா சொல்றாருங்க. நம்ம வீட்டிலேயே நம்மளே இயற்கையா 1-2 காய்கறில என்ன காய்கறி வேணா போட்டு நம்மளே வீட்டுல எடுத்து அதை பயன்படுத்தி பாருங்க. அது வந்து இந்த பெட் வந்து எத்தனை வருஷத்துக்கு வரும்னு அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரே வந்து பிராக்டிக்கலா நிறைய வீட்டுல செஞ்சு வீடியோஸ் நிறைய போட்டிருக்காரு. எங்க வீட்லயும் செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி யார் வீட்டுக்குன்னா வேணும்னா நாங்களே வந்து இலவசமா செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கோம். அதுக்கு வந்து 1.5 அடி அகலம் வச்சுட்டு நீளம் வந்து எவ்வளவுன்னா வச்சுக்கலாம். நம்ம உங்க வீட்டு தோட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நீளம் போட்டுட்டு அதுல வந்து முதல்ல கீரை போட்டோம், ரொம்ப நல்லா வளர்ந்து வந்தது. 2 நாள்ல முளை விட்டு வந்துருச்சுங்க. நம்ம அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நம்ம பிரபஞ்சம் வந்து இப்படி ஒரு ஐயாவை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இலவசமா எல்லார் வீட்டுக்கும் போய் எந்த இத எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்கவுங்க வீட்டுல ஆரோக்கியமா வாழணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம பூமி மாதாவுக்கு போடுற அந்த குப்பைங்களை வச்சே நம்ம வீட்டுல வச்சு ஒரு ஆரோக்கியமான தோட்டம் அமைக்கிறதுக்கு இப்போ வந்து இங்க பக்கத்துல ஒருத்தவங்க கிட்ட 5 சென்ட்ல ஒண்ணு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வராருங்க ஐயா வந்து அந்த 5 சென்ட்ல தயார் பண்ண போறாங்க. இந்த குழு ஒண்ணு வச்சிருக்காருங்க, தமிழ்நாடு குப்பை தோட்டம் ஒரு குழுல. அதுல இணைஞ்சிங்கன்னா உங்க சந்தேகம்லாம் அதுல கிளியர் பண்ணிக்கலாம். அவர் என்னென்ன தோட்டம் எங்க போட்டிருக்கோம் அப்படின்றதையும் அந்த வீடியோஸ் அதுல இருக்கும், ஆலோசனையும் வழங்குவாங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இல்ல இந்த மாதிரி நானும் வந்து எங்க வீட்டுல வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கட்டாயம் நாங்க எல்லாருமே வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.